Good afternoon. Era of mass nationalism. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இந்த டாபிக் உடைய கம்ப்ளீட் ரோட் மேப் அண்ட் ஸ்டோரியை பார்த்திருந்தோம். 1919 இருந்து 1939 சரியா, அதுல இருந்து கடைசியா 47ல நம்ம சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம். ரைட். ஸோ இந்த நிகழ்வுகள் வந்து நம்ம காந்தியன் எரா என்றும் அழைக்கலாம். ஏன்னா காரணம், காந்தி வந்து இதை தொடங்கி வச்சிருந்தாலும் காந்தி அடிப்படையாக கொண்ட போராட்டங்கள் தான் 3 போராட்டங்கள். ஒண்ணு என்சிஎம், சிடிஎம், மூணாவது QIM. ரைட். நம்ம இந்த தரவுகள் வந்து புத்தகத்துல அழகா கொடுத்திருக்கா. நம்ம அதை முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்றேன். நீங்க புக்கை வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறீங்கனாலும் ஓகே தான், சரியா, இல்ல எழுதிக்கிறீங்கனாலும் ஓகே தான். ஸோ காந்தி இந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1915. சரிங்களா? இந்த ஆண்டை நம்ம என்னவென்று அழைக்கிறோம்? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கின்றோம். பிரவாசி பாரதிய திவாஸ். திவாஸ்னா தினம், பிரவாசினா வெளிநாடு வாழ்பவர்கள் பேர் பிரவாசி. சரியா? பாரதியானா இந்தியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம், பிரவாசி பாரதிய திவாஸ். சரியா? ஏன்னா அவர் வெளிநாட்டுக்கு போய் வாழ்ந்துட்டு இந்தியாவுக்கு வந்ததுனால அது. சரி, அவர் எங்க போனாரு? அவர் சத்தியாகிரகாங்கிற முறையை வந்து அவர் சவுத் ஆப்பிரிக்கால அதை பின்பற்றி அவர் கண்டறிந்தார். சரியா? அவர் கண்டறிந்து பின்பற்றி இருந்தார். ஓகேவா? இந்த இதுவரைக்கும் இந்த காந்திக்கு முன்னாடி நம்ம பிரிகாந்தி நேரால ஒருத்தர் கூட வெள்ளக்காரனை எதிர்த்து ஜெயிக்கல, எக்ஸப்ட் ஆனி பெசன்ட். வெள்ளக்காரனை எதிர்த்து ஜெயிச்சது ஒரு ஆள் கூட கிடையாது. காந்தி அழகா ஜெயிச்சுட்டு இந்தியாவுக்குள்ள வர்றார். வெற்றி வாகையுடன் வருகின்றார். சரியா? வெற்றி வாகையுடன் வருகின்றார். அவர் அங்க என்ன செஞ்சாரு, அங்க எதுக்காக போனாருங்கிற அந்த கதைகளை ரொம்ப சால சுருக்கமா நான் உங்களுக்கு ஒரு சில பாயிண்டா நான் சொல்லிடுறேன். சரியா? அவர் பிறந்தது எங்க? அக்டோபர் 2, 1869. அவர் பிறந்தது அக்டோபர் 2, 1869. அவருடைய அப்பா, ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கங்க, காந்தின்றதே சாதி பெயர் தான். சரியா? காந்தின்றதே கண்ணாடி தொழில் செய்பவர்கள் பேரு காந்தி, கந்திகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவருடைய அப்பா போர்பந்தருடைய திவான். சரியா? திவான் என்றால் ஈக்குவலன்ட் டு சிஎம். சரியா? அவங்க அம்மா பேர் புத்லிபாய். சரியா? அவங்க வைணவ சமூகத்தை சார்ந்தவர்கள், which means கிருஷ்ணரையோ கண்ணனையோ ராமரையோ வழிபடுறவங்க. சரியா? அவர் 1888ல சட்டம் படிப்பதற்காக வேண்டி இங்கிலாந்து போனார். பிறகு பாரிஸ்டராக பட்டம் பெற்றார். அது என்ன சார் பாரிஸ்டர் பட்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய சட்டத்தை படிச்சீங்கன்னா நீங்க லாயர், உலக சட்டத்தை படிச்சீங்கன்னா நீங்க பாரிஸ்டர். உலகத்துல இருக்கிற எல்லா சட்டத்தையும் படிச்சா பாரிஸ்டர். ரொம்ப எளிமையா சொல்லி புரியும், அவ்வளவு எளிமை கிடையாது, இருந்தாலும் இது தெரிஞ்சா போதும். சரியா? இது தெரிஞ்சா போதும். உலக சட்டத்தை படிச்சவர், பாரிஸ்டர் பட்டம். சரியா? பிறகு ஒருவருடைய கேஸ வாதாடுறதுக்காக தாதா அப்துல்லா, சரியா, 1898ஆம் ஆண்டு தாதா அப்துல்லா என்ற அவருடைய நண்பருக்காக வேண்டி, சரியா, தாதா அப்துல்லா என்ற அவருடைய நண்பர், இவர் தென்னாப்பிரிக்கால இருக்கிறார், சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறார். அவருடைய கேஸ வாதாடுறதுக்காக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கூப்பிடுறாரு. அப்ப காந்தி, என் கேஸ் ஒண்ணு இருக்குப்பா, வந்து இங்க வாதாடி கொடுப்பா, எனக்கு நல்ல லாயர் யாருமே இல்ல அப்படி சொல்லி கூப்பிடுற. அவருடைய கேஸ வாதாடுறதுக்காக எங்க போறாரு? லண்டன்ல இருந்து படிச்சுட்டு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்த உடனே எங்க போயிடுறாரு? அவர் இங்க வாழவே இல்லை, கல்யாணம் கட்டினோட பொண்டாட்டியோட கூப்பிட்டு அங்க போயிட்டாரு. சரியா? ரைட். அங்க போனோடனே அங்க தென்னாப்பிரிக்காவில இருக்கக்கூடிய அந்த நாட்டுடைய நீக்ரோஸும் இருக்கிறாங்க. நீக்ரோஸ் அவங்க கருப்பினத்தோர் இருக்காங்க. நம்ம ஊருக்கான இந்தியாவில இருந்து போனவன், நம்ம ஊர்ல வேலை தேடி போன கூலி ஆட்களும் இருக்கிறாங்க. அப்ப மொத்தத்துல இவங்க யாருமே நீக்ரோஸும் சரி இந்தியாவில இருக்கிறதும் சரி எவனும் படிச்சவன் கிடையாது. எவனும் என்ன கிடையாது? படிச்சவன் இல்லை. அங்க வந்து யாரு கிடையாது, ஒரு லாயர்,
அந்த நாட்டுல இருக்கக்கூடிய லாயர் டாக்டர்னு யாரும் இல்லை. ஒரே படிச்சவன் அதிகாரம் மிக்கவன் யாருதான்? நிறம் வெள்ளை வெள்ளை கலர்ல இருக்கிறவன் வெள்ளைக்காரன் தான். அதனாலேயே அவ கலரை வச்சு பிரிச்சுட்டான். சரியா? நிற நிற வேற்றுமையை கொண்டு வந்துட்டான். என்ன கொண்டு வந்துட்டான்? நிற வேற்றுமை, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வந்துட்டான். ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வந்துட்டான். அப்போ இந்த பல ஆடுகள், கருப்பு ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல கருப்பா இருக்கிறவன்லாம் ஒண்ணு, வெள்ளையா இருக்கிறவன் ஒண்ணு அப்படின்ட்டு நம்ம ஆளும் கருப்பு தான். காந்தியும் நிற வேற்றுமையில் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னது பெரிய வெள்ளைன்னு இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவர் உள்ள போகும்போது அவருக்கும் அதே கொடுமை தான் நடைபெறுகிறது. அவர் என்ன பண்ணணும்? அங்க இருக்கக்கூடிய சில சட்டங்களை பின்பற்றணும். என்னன்னா நடைபாதை மேல நடக்கக்கூடாது, நடைபாதை மேல நடக்கக்கூடாது, நாட்டை விட்டு அந்த ஊரை விட்டு வெளியில போக கூடாது. சரியா? ஒரு வேலி மாதிரி போட்டுருப்பாங்க அந்த ஊருக்குள்ள, அதை விட்டு வெளியில போகணும் வரணும் அப்படின்னா சில பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். நடைபாதை மேல நடக்கக்கூடாது. சரியா? வெளியே போகணும் வரணும்னா பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், ஆர்சின்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கும். அதாவது வெளியூர்ல இருந்து இங்க வாழ வந்திருக்கேன், வேலை பார்க்க வந்திருக்கேன், பாஸ்போர்ட் மாதிரி விசா மாதிரி வச்சிருக்கேன். அந்த ஆர்சியை வந்து எப்பயுமே கையில வச்சிருக்கணும். வீட்டுல வச்சிருந்திருக்கேன் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. ஆர்சி எப்பவுமே என்ன பண்ணிருக்கணும்? வச்சிருக்கணும், கையில வச்சிருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் வேற இன்னும் நிறைய வேற்றுமை இருந்துச்சு. ட்ரெயின்ல வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்ல தான், நார்மல் கிளாஸ்ல தான் போகணும். பணக்காரன் இருக்கக்கூடிய கிளாஸ்ல போகக்கூடாது. ஹோட்டல்ல தங்க போனா இந்த மாதிரி நபர்களுக்கு பிரீமியம் ஹோட்டல்ஸ்ல எல்லாத்துக்கும் உள்ள அனுமதி இல்லை. பிரீமியம் ஹோட்டலுக்குள்ள சாப்பிட்ற இடத்துல எங்கேயுமே அனுமதி கிடையாது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் தீண்டாமை இருக்கு. அப்ப இங்க கேஸ வாதாடுறதுக்காக போன காந்திக்கும் அதே சூழ்நிலை தான். சரியா? ஏன்னா அவர் என்னதான் அவர் படிச்சவர், அவர் அவரு வெள்ளைக்காரன் கூட சகஜமா ஒன்னா சாப்பிட்டு பேசி பழகி காலேஜ்ல அவர் ஜாலியா வாழ்ந்திருக்கிறார். சரியா? சிஎம் விட்டு பையன், அவருக்கும் அதே கதிதான். நீ யாரா வேணா இது, சவுத் ஆப்பிரிக்கால என்னதான் இந்த ஊர் சட்டம் இதுதான், நீ அப்படித்தான் ஃபாலோ பண்ண. அவர் கேட்காம போனதுனாலதான் ஒவ்வொன்றும் செஞ்சார். இது எல்லாத்தையும் அவர் செஞ்சார். நடைபாதை மேல அங்கதான்டா நடப்பேன் அப்படி நடக்கிறாரு. ஆர்சிஐ சர்டிபிகேட் கொண்டு போனோம் அப்படின்னா அவர் போலீஸ்கார முன்னாடி அது கிழிச்சு எரிச்சிட்டார். என்ன பண்ணுவோம் பண்ணிக்கப்படா அப்படின்ட்டாரு. சொல்ல புரியுதா? பாஸ், ஊரை விட்டு வெளில போனா பாஸ் வாங்கிட்டு போகணும். எல்லா மக்களையும் கூட்டிட்டு அப்படிதாண்டா போவேன், நாங்க போன என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, செய்யறாரு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல ஆப்பிரிக்கால போயர் போர் அப்படின்னு ஒரு போர் நடக்குது. என்ன போர்? போயர்ஸ் வார் அப்படின்னு ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல வெள்ளைக்காரனுக்கு ஹெல்ப்பும் பண்றாரு. என்ன பண்றாருன்னா ஆம்புலன்ஸ், மிலிட்டரி ஆம்புலன்ஸ் நடத்துறாரு. ஒரு பிரைவேட்டான ஆம்புலன்ஸ் சேவையை, போரில் காயப்பட்ட அடிபட்டு ஒரு கை போயிடுச்சு, கால் போச்சு, கண்ணு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன எங்க இருப்பாங்க? போர் மைதானத்துல இருப்பாங்க. போர் நடந்துட்டு இருக்கும், ஒருத்தன் கத்திட்டு இருப்பான், கால் போச்சுன்னு இருப்பான். அவன் என்ன பண்ணணும்? போய் தூக்கிட்டு வரணும் ஸ்ட்ரெச்சர்ல. எப்படி தூக்கிட்டு வருவீங்க? அங்க உள்ள வண்டி போகாது, ஆம்புலன்ஸ் போகாது உள்ள. போர் மைதானம் அங்கங்க கொத்தி போட்டிருப்பானுங்க. சரியா? போர் மைதானங்களை பாத்திருக்கீங்களா? போர் மைதானத்தை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நாங்க போரே டிவில தான் சார் பார்த்திருக்கோம் அப்படின்றீங்களா? இங்க பாருங்க, போர் மைதானம் வார்ஃபீல்டு இப்படிதான் இருக்கும். சரியா? இங்க எங்க வண்டி போகும், இங்க எது கொத்தி வச்சிருக்கானுங்க, இப்படிதான் இருக்கும் போர் மைதானங்கள். எது கொத்தி வச்சிருக்காங்கன்னு கேட்டேன். அந்த மறைஞ்சிட்டு சுட முடியும் துப்பாக்கியில. சரியா? மறைஞ்சிட்டு தான், பிளெயினா இருக்கிற இடம் கிடையாது, பிளெயின் இடமா இருக்காது. அதுல எப்படி ஆம்புலன்ஸ்ல போயிட்டு அவனை தூக்கிட்டு வருவீங்க நீங்க? அப்ப எப்படிதான் போய் ஆகணும்? நடந்துதான் போய் ஆகணும். ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு நடந்துதான் போகணும். 1 கிலோமீட்டர் உள்ள, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? உங்களுக்கு அடிபட்டாலும் அடிபடும். ஏன்னா சுடுற குண்டு யாரும் தெரியாம வெள்ளக்கார சட்டை போட்டு உங்களுக்கு சுட முடுவான எதிரிக்காரன், உங்களையும் சேர்த்து சுடுவான். அப்ப இந்த மாதிரியான ஒரு இடத்துல மிலிட்டரி ஆம்புலன்ஸ் சேவை நடத்தினார். பாதிக்கப்பட்ட அவர் ஒரு ஆள் இல்ல, மக்கள் எல்லாம் திரட்டி செய்தார். அதற்காக என்ன பண்ணா வெள்ளக்காரன், அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சேவையை பாராட்டி இருக்கு. பிரிட்டிஷோடைய ஆட்சியில இருக்கக்கூடிய மிக உயரிய சட்டம். இப்ப எப்படி இங்க பாரத ரத்னான்னு சொல்லுவோம் இல்லையா, இங்க பாரத ரத்னான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிக உயரிய சட்டம் அங்க அவருக்கு கொடுக்குறாரு. பாராட்ட உயரிய விருது, சட்டம் இல்லை, பாரத ரத்னா போல காந்திக்கு மிக உயரிய விருது
வழங்கப்படுகிறது. இதற்காக ஆப்பிரிக்கால நடந்த போயஸ் போருடைய இது நைட்ஹுட் பட்டம், அவருக்கு நைட்ஹுட் பட்டம் வழங்கப்படுகிறது. சரியா, இந்த சேவையை பாராட்டி. பிறகு இப்போ அவர் அங்க போராட்டம் நடத்தி, சரியா, 1914 வரைக்கும் அங்க இருக்கிறார். 1898க்காக வேற ஒருத்தர் தாதா அப்துல்லாங்கிற தன்னுடைய நண்பருடைய கேச வாதாடத்துக்கு போய் அவருக்கு நடந்த கொடுமையை அந்த மக்களுக்கு யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக போராட தொடங்கி அவருடைய முதல் சத்தியாகிரகமே அங்கதான் தொடங்குது. 1914 வரைக்கும் அங்க இருக்கிறாரு. 1914 வரைக்கும் அவர் அங்க இருக்கிறார். சரியா, அங்க அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியை உருவாக்குறார். அதான் நேட்டல் இந்தியன் காங்கிரஸ். ஆப்பிரிக்காவில நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குறாரு. நேட்டல் இந்தியன் காங்கிரஸ். அதே மாதிரி இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையும் நடத்துறாரு. நம்ம பார்க்கிறது சவுத் ஆப்பிரிக்காவில் காந்தி அப்படின்ற தலைப்பை பார்த்துட்டு, என்ன தலைப்பு? சவுத் ஆப்பிரிக்காவில் காந்திங்கிற தலைப்பை பார்த்துட்டு, பிறகு சத்தியாகிரக செய்யும் பொழுது பாதிக்கப்பட்ட தன்னுடன் சேர்ந்து சக சத்தியாகிரகி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பம், இவர் ஜெயிலுக்கு போயிட்டு இவரு கூட சேர்ந்து போராடி அந்த ஆள் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அவங்க குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைகளை யார் பார்த்துப்பா? அவங்களுக்கு யார் சோறு போடுவா? கரெக்ட் தானே? அப்ப அந்த மாதிரி நபர்களுக்கு ஹோட்டல்ல போய் தங்க வச்சுக்கலாமா? முடியுமா? அவ்வளவு பணம் இருந்தா அவங்க ஏன் ஹோட்டல்ல போய் தங்க போறாங்க? அப்ப அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சத்தியாகிரிகள், சக சத்தியாகிரிகளுடைய நலனுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டது ஆசிரமம். அப்படி அவர் ஆரம்பிச்ச ஆசிரமம் தான் 1904 பீனிக்ஸ் ஃபார்ம். அப்ப அவர் இந்தியாவில பண்ண போறத அவர் முன்னாடியே அங்க செஞ்சு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவை இந்தியாவில் அப்ளை பண்ணார். 1910 டோல்ஸ்டாய் ஃபார்ம் அப்படின்னு 2 ஆசிரமத்தை நடத்தி ஆரம்பிச்சார். ஃபார்ம்னு வரும் கேட்பாங்க. 1904 பீனிக்ஸ் ஃபார்ம், பீனிக்ஸ் ஆசிரமம், தமிழ்ல சொன்னா பீனிக்ஸ் ஆசிரமம், டோல்ஸ்டாய் ஆசிரமம். சரியா, இந்த 2 ஆசிரமம் எதுக்காக? சத்தியாகிரகிகளுடைய நலனை பாதுகாப்பதற்காக. சத்தியாகிரகிகளுடைய நலனை பாதுகாப்பதற்காக. பிறகு அங்க போராடி அவரு ஜெயிச்சுட்டு வெள்ளக்காரன் அங்க இன படுகொலை, அந்த இன வேற்றுமை, ரேசியல் டிஸ்கிரிமினேஷனை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ரிமூவ் பண்ணிட்டான். அதாவது என்னது? நடைபாதையில நடக்கலாம், ஆர்சி இல்லாம போயிட்டு வரலாம். சரியா, வேலி அமைச்சிருப்பாங்கல்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ட்ரெயின்ல இவங்கதான் போகணும், ஹோட்டல் இங்கதான் தங்கணும் அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? ரத்து பண்ணிட்டாங்க. இதை அவர் ஜெயிச்சிட்டார். அப்ப இவர் இங்க ஜெயிச்சது, இவர் டெய்லி எழுதக்கூடிய இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகை மூலியமாவும், நேஷனல் இந்தியன் காங்கிரஸ், ஆல்ரெடி காங்கிரஸ்ங்கிற கட்சியில தான் பேர் நடத்திட்டு இருக்கிறார். இதன் மூலியமா இந்தியாவில் போராடி இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரிந்து வருகிறது. ஆகா, நம்ம செய்ய முடியாதத நம்ம ஊருக்காரன் ஒருத்தன் சவுத் ஆப்பிரிக்கா போய் வெள்ளக்காரனுடைய கண்ணுல விரல விட்டாட்டிட்டு இருக்கிறான்டா அப்படின்னு என்ன வருது? தகவல் வருது. சரியா, அவர் இந்தியாவுக்கு வரும் பொழுது, வரும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்காரர் எல்லாம் மாலை மேலதாளம் டப்பாங்குத்தோட சேர்ந்து போய் என்ன பண்றான்? கப்பல்ல அவரை கூப்பிடுறான். இவர் எதிரே பார்க்கல. யாரு? காந்தி. என்னடா பண்ணிட்டோம், இப்பதான் ஊருக்கே வரும், என்னது, யாரா இது, நம்ம அப்பா கீது அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா அந்த பார்ட்டியை அப்படின்ற மாதிரி. யார் சாமி நீங்களா அப்படின்னா, வாங்க சார் காந்தி. அப்ப காந்தி வருவதற்கு முன்னாடி காந்தியோட பெருமை இங்க வந்துருச்சு. காந்தி வருவதற்கு முன்னாடி காந்தியோட பெருமை எங்க வந்துருச்சு? இந்தியாவுக்கு வந்துருச்சு. காரணம் அவர் அங்க வெள்ளக்காரன, நாங்க இங்க பல வருஷமா போராடுறோம், எங்களை எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன்டா. நீ என்ன சாமி, எப்படி சாமி செஞ்ச, என்ன சாமி ட்ரிக்கு, என்ன ஃபார்முலா அப்படின்னு என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. அதனாலதான் இருக்குது. சோ அப்போ இந்தியாவுக்கு அவர் ஜனவரி 1915 9ஆம் தேதி வரார். அந்த தினம் என்னவாக கொண்டாடப்படுகிறது? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு சின்ன மாற்றம். 1904, ஆனா ஸ்கூல் புக்ல உங்களுக்கு 1905 கொடுத்துருக்கான். இது தப்பு, இது மாத்திக்க. பீனிக்ஸ் ஃபார்ம்ங்கிறது 1905 கொடுத்துருக்கான். ஸ்கூல் புக்ல மாத்துங்க, நீங்க மாத்தாதீங்க. சரியா, நீங்க எழுதுறது கரெக்ட் தான். சரியா,
சரி, யாருடைய ஸ்கூல் புக்ல பாருங்க, யாருடைய கருத்துக்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டவர் என்றால் டோல்ஸ்டாய். டோல்ஸ்டாய், ரஸ்கின், தொரையு. சரியா, டோல்ஸ்டாய், ரஸ்கின், தொரையு, இது மூவரும் காந்திக்கு இன்ஃப்ளூயன்சஸ். காந்தி வந்து இந்த மூவரின் பேச்சை கேட்டு அவருடைய சிந்தனையை பார்த்து ஆர்வமோட பின்பற்றுபவர். சரியா, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும் இல்லையா? யாரையாவது பார்த்து அவங்க மெய் சிலுத்து போயிருப்பாங்க, ஆஹா என்னடா என்ன ஒரு சிந்தனை அப்படின்ட்டு. ஆமா இல்லையா? டோல்ஸ்டாய், லியோ டோல்ஸ்டாய். அதனாலதான் அவர் பேர்ல ஆசிரமம் கட்டுறாரு. டோல்ஸ்டாய் ஃபார்ம் ஆசிரமம் ஏன் கட்டுறாரு? ஆமா. அப்புறம் ரஸ்கின் பாண்ட், இவங்க எல்லாம் பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், பிளஸ் இங்கிலீஷ் புலவர்கள், ஆங்கிலேய புலவர்கள் இவங்களாம். நம்ம ஊர் பாரதி மாதிரி, நம்ம ஊர் பாரதியார் மாதிரி அங்க என்னது ரஸ்கின், டோல்ஸ்டாய். துறையுன்றவர் யாருன்னா புரட்சியாளர். அவர் துறையுடைய புக்கே பாருங்க, சிவில் டிசிப்ளின், சட்ட மறுப்பு புக் எழுதியிருக்காரு. அப்ப காந்தி இங்க சட்ட மறுப்பு இயக்கம் கொண்டாடுறாருன்னா ஆக்சுவலா அவரே என்னதான் பண்ணிருக்காரு, காந்தி துறையிட்டு வந்து காப்பி அடிச்சிருக்கிறார். சரியா, அப்ப காந்தி எதுவும் புதுசாலாம் கண்டுபிடிச்சல. சத்தியாகிரக, அமைதி, அகிம்சை அப்படின்றத கண்டுபிடிச்ச காந்தியா? அகிம்சை, எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு சொன்னது பூமியில புத்தர் தான் முதல்ல சொன்னார். கொல்லாமை இல்லையா? கொல்லாமையை முதல்ல சொன்ன மதங்கள் எது? எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எறும்பை கூட கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன மதங்கள் சமணமும் பௌத்தமும். அப்படி பார்த்தா காந்தி எதையுமே புதுசெல்லாம் கண்டே பிடிச்சல, அதை அப்ளை பண்ண. இப்படியும் போராடலாம், கத்தியின்றி ரத்தமின்றியும் போராடலாம்னு அதை இந்தியாவை அப்ளை பண்ணி கொடுத்தவர் அவர் காந்தி. அப்ப டோல்ஸ்டாய், ரஸ்கின், தொரை இவங்கெல்லாம் எனது மேற்கத்திய சிந்தனையாளர்கள். அவர்களுடைய நினைவில் தான், அவருடைய நினைவாக வந்து தென்னாப்பிரிக்கால அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான் அவர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். சத்தியாகிரகம்ன்ற அந்த பெயரை வச்சது அவர் தான். சத்தியத்தை பின்பற்றுபவன். சரியா, சத்தியத்தை பின்பற்றுபவன். சரியா, காந்தியுடைய இந்த நடவடிக்கைகளை வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. ஆலோசனை கொடுத்தவரும் அவர்தான். அதனாலேயே காந்தியின் அரசியல் குரு யாரு அப்படின்னு கேட்ட பதில் என்ன? கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியின் அரசியல் குரு. சரியா, சோ 1915 இந்தியாவுக்கு வர 1916 இந்தியா முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் செல்கிறார், டூர். ஆக்சுவலா அவர் படிச்சதே ஃபுல்லா லண்டன்ல. தொடக்க காலம், அவருடைய இளமை வயதுகள் ஃபுல்லா தென்னாப்பிரிக்கால முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ 1916ங்கிற பட்சத்துல எப்ப பிறந்தாரு? 1869 பிறந்தாரு. அப்ப என்ன வயசு? 70ன்னு வச்சுப்போம். 80, 90, 100, 110, 46 வயசு. இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு என்ன வயசு? 47 வயசு. ஆமாவா இல்லையாப்பா? சரியா, 1888 இங்கிலாந்து போயிட்டாரு படிக்க. 1888 இங்கிலாந்து போயிட்டாரு. 1898 தென்னாப்பிரிக்கா போயிட்டாரு. அப்ப அவர் சின்ன அறியாத வயசுல அவர் இந்தியாவில என்ன நடக்குதுங்கிறதுல தெரியாது. புரியுதா? அவரோட இளமை ஃபுல்லாமே படிக்க காலேஜ் போனவன் சென்னைக்கு படிக்க போயிருக்கானா, சென்னை படிச்சு இங்க வரும்போது இந்த ஊர்ல தெற்கேது வடக்கேதுன்னே தெரியாது. சரி, நான் நாமக்கல் வரும்போது அப்படிதான் இருந்துச்சு, தெற்கேது வடக்குதுன்னே தெரியாது. இப்படி ஒரு கடை இருந்துச்சா அப்படின்னு தான் ஆயிப்போச்சு. இப்போதான் நமக்கு பழக்கமாச்சு. ஆனா நம்ம சொல்லிப்போம் நம்ம இந்த சொந்த ஊர்ரா அப்படிம்போம். சொந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்ம இங்க உட்காந்து படிக்கல, வெளியூர் போயிருப்போம். அந்த மாதிரிதான். அதனாலதான் டூர் போறாரு. நீங்க கேட்கலாம், என்ன சார் வந்த வேலையில் டூர் போறாரு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அவருக்கு இந்தியா என்னன்னே தெரியுது, அதான் டூர் போறாரு. புரியுது இல்லையா? சார் புக்ல 93 தான் தென்னாப்பிரிக்கா போனாருன்னு போட்டிருக்குங்க சார். 1893 கொடுத்திருக்காங்க. பண்ணிடலாம். 1893 ஏப்ரல் மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு 1898 போயிருக்காரு. ஓகேவா? சரி, அடுத்து 1917, ஒரு வருஷம் கடந்துருச்சு. 1917 அவர் இந்தியாவில் இருக்கும்போது, சரியா, ராஜ்குமார் சுக்லா என்ற நபர்,
யாரு? ராஜ்குமார் சுக்லா என்ற நபர் சம்பாரன் என்ற பீகார்ல ஒரு கிராமம், பீகார் அப்படின்ற மாநிலத்துல சம்பாரன் என்கின்ற கிராமத்துல அவுரி பூ, உங்களுக்கு தெரியும் அவுரி பூ தெரியும் இல்லையா, ப்ளூ கலர் பூ, அந்த பூல இருந்துதான் வந்து அந்த பூல இருந்துதான் உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் சாயம் கிடைக்கும். சரியா? அது அந்த பூக்கு பேர் என்ன? இண்டிகோ. அப்ப இந்த இண்டிகோ பூவை கட்டாயமாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வச்சிருந்தாங்க. அதான் தின்கத்தியா முறை. சரியா? கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், இந்த பூவை வளர்த்தே உங்களுடைய தோட்டத்துல வளர்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு கட்டாயமான ஒரு முறையை வச்சிருந்தாங்க. அந்த தின்கத்தியா முறையை எதிர்த்து போராட்டம் தான் சம்பாரன் போராட்டம், சம்பாரன் சத்தியாகிரகம். அதாவது தங்களுடைய நிலத்தில் 3/20 பங்கு, சரியா, 20/20 3 பங்கு, 3/20, சரியா, 20/3 பங்கு நிலத்தில் கட்டாயமாக அவுரிச்செடியை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாயப்படுத்தக்கூடிய முறைதான் என்னது? 20/3 பங்கு. இந்த இது இந்த போராட்டத்துல வந்து ராஜ்குமார் சுக்லா என்கின்ற ஒரு விவசாயி என்ன பண்றாரு, ஒரு போராளி, யார் போராட்டம் செய்து கொண்டு வருகிறார். ஆனா அந்த போராட்டம் நகரவே இல்லை, ஆரம்பிச்ச இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, அவர் காந்தியை கூப்பிட்டு வர்றாரு. காந்தி நீங்க வாங்க, ஏன்னா ஆல்ரெடி காந்திங்கிற பேரு போயிடுச்சு. காந்தி வந்து வெள்ளைக்காரனை எடுத்து சண்டை போட்டா ஜெயிக்க முடியும் அப்படின்ற எல்லா மக்களுடைய பதிஞ்சிருச்சு. அதனால சம்பாரன் ஆரம்பிச்சது காந்தி இல்ல, சம்பாரன் ஆல்ரெடி போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டம் பெருசா நகரல அப்படின்ட்டு ராஜ்குமார் சுக்லா யாரை கூப்பிட்டு வரா, யாரசாமி கூப்பிட்டு வரா, காந்தியை கூப்பிட்டு வரா. காந்தியுடன் ராஜேந்திர பிரசாதும் கலந்து கொள்கிறார்கள். காந்தி போனோன்னா இப்ப ஃபேமஸ் ஆகுது. காந்தி எங்கடா அவரு இப்ப சம்பாரன்ல இருக்காருப்பா, என்ன சம்பாரன்ல பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனை என்ன ஆகுது, ஃபேமஸ் ஆகுது. ஒரு ஃபேமஸான ஆள் போற வரைக்கும், அது வரைக்கும் ஊர்ல ஒருமையா எட்டி பார்க்க மாட்டேன். சரியா? எங்கேயோ ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அவர் போன உடனே ஓ அப்படியா அப்படின்ற போராட்டம் அப்பதான் ஃபேமஸ் ஆகுது. அப்படிதான் ஃபேமஸ் ஆகுது. சரியா? அவர் அங்க போய் என்ன பண்றாரு, தன்னுடைய முதல் சட்ட மறுப்பு இயக்கத்தை செய்யறாரு, அங்க ஃபாலோ பண்றாரு. அவரோட முதல் சட்ட மறுப்பு இயக்கம். அப்ப இதுதான் சிவில் டிசபிடியன்ஸ். முதல் சட்ட மறுப்பு இயக்கம் எது இந்தியாவில்? முதல் சட்ட மறுப்பு இயக்கம் எது? ஃபர்ஸ்ட் சிவில் ஒபீடியன்ஸ் எது? டிசபிடியன்ஸ் எது? சம்பாரன் சத்தியாகிரகம். சம்பாரன் சத்தியாகிரகம். அப்ப இந்த சம்பாரன் சத்தியாகிரகம் வெற்றி. அங்க அந்த அபிஷியல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த காந்தி சொன்னது போல ஒத்துக்கிட்டாங்க. சரியா? காந்தி சொன்னது போல ஒரு காம்ப்ரமைஸ் வந்து ஒத்துக்கிட்டு, சரி ஓகே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடுறாங்க. அதே போல அடுத்த வருஷம் 1918 வருஷங்கள் கிடக்கின்றன. 1918 அகமதாபாத்ல ஒரு மில்லுல ஒரு சண்டையாயி போச்சு. அகமதாபாத் எங்க இருக்கு? குஜராத்ல. சரியா? அகமதாபாத்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு மில்லுன்னா என்ன தெரியும்ல உங்களுக்கு, ஃபேக்டரி. அங்க மில்லுல ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஸ்ட்ரைக்னு கேட்டா, அங்க வந்து போனஸ் கொடுக்கல, வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன கொடுக்கல, போனஸ் கொடுக்கல. அதனால என்ன பண்றாங்க, வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதனால வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அது வந்து ஒரு காட்டன் மில். என்ன மில்லு? காட்டன் மில். என்ன போனஸ் கொடுக்கலாம்? பிளேக் போனஸ், கொள்ளை நோய்க்கான போனஸை கொடுக்கணும். ஆனா கொடுக்கல. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஓனர் வந்து நீ வேலை நிப்பாட்டிட்டு போட, நான் நீ கேட்கிற போனஸ் கொடுக்க முடியும். எவ்வளோட போனஸ் அப்படின்னு கேட்டா 50% வேணுமா சம்பளத்துல. 50%, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் 5,000 ரூபாய் கேட்கறான், போனஸா கேட்கறான். தர முடியாதுடான்னு சொல்லி என்ன பண்றாங்க, வேலை நிப்பாட்டிட்டு போ அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, பணக்கார முதலாளிகள் வந்து கலந்து கொள்ள மாட்டேன்றாங்க. ஏழை தொழிலாளிகள் வேலையை நிப்பாட்டிட்டு வயிற்ற காய போட்டுட்டு என்ன பண்றாங்க, போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். என்ன போராட்டம்? உண்ணாவிரத போராட்டம். அப்ப காந்தி கலந்து கொண்ட முதல் உண்ணாவிரத போராட்டம் எது? எழுதுங்க. உண்ணாவிரத போராட்டம் எது? அகமதாபாத் போராட்டம், மார்ச் 1918.
முதலாளிகள் 20% போனஸ் தரேன்னு சொல்லி சொல்றாங்க. 20% போனஸ் எங்களுக்கு ஓகே, 50% கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சரியா? ஆனா முதலாளி முக்கியமான முதலாளியோடைய தங்கை காந்திக்கு ஃப்ரெண்டு. நான் சொன்னேன் காந்தி வெரி இன்ஃபுளுன்ஷியலா இருக்கு, எல்லா இடத்துலயும் அவருக்கு ஆள் தெரியும். ஓனருடைய தங்கச்சி காந்திக்கு ஃப்ரெண்டு. உடனே போன போடுறாரு, என்னம்மா என்ன உங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டேன்டாரு, என்ன பிரச்சனையா அப்படின்னா, இல்லண்ணா இந்த மாதிரிதான் அப்படின்னா, சரி பார்த்து பண்ணி விடு, ஏதாவது நான் வந்திருக்கிறேன்ல இன்னும் கதை செய்ய வேண்டாமா அப்படி சொல்லினேன். சரின்னு சொல்லிட்டு 20% இருந்து 35% மாறிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. சரி ஃபைனலாப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் 35% போனஸ்னா என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி அதை இப்ப உடனே இவர் என்ன பண்றாரு, சரி என்னப்பா தொழிலாளிகளே 35% வந்துட்டாங்களே, ஓனரும் பாவம் இல்லையா, சரி நீங்களும் உங்களுடைய உண்ணாவிரத பொருட்கள் வந்து கைவிடுங்க, கேட்டது கிடைச்சிருச்சுல, சும்மா போங்க சண்டையை முடிங்க கட்டி பிடிங்க கிளம்புங்க அப்படின்ட்டாரு. இதுதான் அகமதாபாத். அப்ப இங்கேயும் அவர் ஒண்ணும் செய்யல, சம்பாடுறாரு செஞ்சாரா, அங்கேயும் ஒண்ணும் செய்யல, இங்கேயும் செய்யல. அப்ப என்னதான் நடக்குது, இவர் வந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுது சொல்லுங்க பாப்போம். அமைதியான முறையில செய்யறாங்க. அத மக்களை கூட்டுறாரு, அது இன்ஃப்ளூயன்ஷியல். இவர் ஃபேமஸான ஆளு, இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளு. சரியா? இங்க பாருங்க, ஓனருடைய தங்கை இவருக்கு ஃப்ரெண்டுங்க. போற இடத்துல எல்லாமே ராஜ்குமார் இவர் சம்பாரன் தேர நடத்தினாரா? இல்ல, அதுக்கு வாங்க ஐயா நீங்க வாங்க உங்களுக்கு இன்வைட் தான் பண்ணாங்க. புரியும் நினைக்கிறேன். சரியா? ரைட், அதான் சொன்னேன் காந்தி இஸ் வெரி 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 இன்ஃப்ளூயன்ஷியல். அவருக்கு அப்ப இப்ப இந்த காலத்துல வந்து என்ன யாருக்கு வேணும், சிஎம் கூடவா போனேன் அப்படின்ற மாதிரி. என்ன பிரச்சனை உனக்கு, சிஎம் கூடவா, மினிஸ்டர் எந்த மினிஸ்டர் பேசுறேன், யார் மினிஸ்டர், நிர்மலா சீதாராமன் போடவா அப்படின்ற மாதிரி, மோடிட்ட பேசுறியா அப்படின்ற மாதிரி வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஷியலா சொல்றது புரியும் நினைக்கிறேன். சரியா? அதனால ஈஸியா அவர் போனா சால்வ் ஆயிரும், அதனாலே அவரை வந்து கூப்பிட்டாங்க. அவர் போனா சால்வ் ஆயிருங்கிறதுனாலயே அவர் போற இடமெல்லாம் நியூஸும் பின்னாடி போகும், காந்தி வந்துட்டாராம் காந்தி அப்படின்ற மாதிரி, காந்தியே சொல்லிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி. சரி இப்படிதான் வந்து என்னது அதான் தேவைப்படுது. அதான் அவர் தான் லாஸ்ட் அந்த மேஜிக் மசாலா. அவர் தான் சுதந்திர போராட்டத்துடைய யோசிச்சு பாருங்க, திலகர் தான் கூனாரு, ஆனி பெர்சன்ட் பாவம் அந்த ஊருக்கு போன வந்து அவர் தூக்கில வச்சுட்டாங்க. ஆனா நடந்துச்சா? அப்ப ஏதோ ஒரு மேஜிக் ஃபார்முலா மிஸ் ஆகுது இல்ல, அதுதான் காந்தி. ஏதோ ஒரு மேஜிக் ஃபார்முலா, தி லாஸ்ட் இன்கிரீடியன்ட், இது போட்டா டேஸ்டா வந்துடும் அப்படின்ற மாதிரி. அந்த சுதந்திர போராட்டத்துடைய லாஸ்ட் இன்கிரீடியன்ட் யாரு? காந்தி. சரியா? நூடுல்ஸ் அந்த மேகி மசாலா, அந்த மசாலா போட்டா தானே டேஸ்ட். வெறும் மேகி வந்து அவிச்சு 2 நிமிஷம் தின்னா நல்லா இருக்குமா? இருக்காது. நீங்க என்னதான் மிளகாய் பொடி போடுங்க, மஞ்சள் பொடி போடுங்க, நல்லா இருக்காது. அந்த மசாலா போட்டா தான் நல்லா இருக்கும். அவர் தான் மேகி மசாலா, 2 மினிட்ஸ் மசாலா, அவர் தான் கடைசி. அப்புறம் இங்க இவர் ஆரம்பிக்கிற அங்கங்க நடக்கிற போராட்டத்துல இவர் போய் தலைமை தான் தாங்கிறார். அண்ணன் வர சேர போடு அப்படிதான். அடுத்து 1918 ரைட். அடுத்து மறுபடியும் 1918 கேதா சத்தியாகிரகம், மறுபடியும் குஜராத் நம்ம அண்ணனுடைய பிளே கிரவுண்டு கரெக்ட் தானே? இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் குஜராத்ல இல்லையா, போர்பந்தர்ல. கேதாங்கிறது ஒரு கிராமம். சரியா? கேதாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் குஜராத் இருக்கக்கூடிய பகுதி. அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க வந்து பாவம் அங்க அந்த கிராமத்துல வந்து பஞ்சம், அதனால விவசாயிகள்னால வரி கட்ட முடியல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, வரியை தள்ளுபடி சொல்றாங்க. இப்ப பொதுவா நம்ம ஊர்ல கேட்பாங்களே, விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன கேக்குறாங்க, பஞ்சங்கிறதுனால என்ன பண்ண முடியல, அவங்களுடைய வருவாயை, அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வருவாயை கட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க அபிஷியல்ஸ், இல்ல கட்டி தான் வேணும், நீங்க கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. சரியா? அரசாங்கம் ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்றாரு, இவர் காந்தி வந்தோடனே 1918 ஒத்துழையாமை இயக்கத்தை செய்யறாரு. அப்போ காந்தி செய்த முதல் ஒத்துழையாமை போராட்டம் எது? கேதா சத்தியாகிரகா. காந்தி செய்த முதல் உண்ணாவிரதம் எது? அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். காந்தி செய்த முதல் சட்ட மறுப்பு இயக்கம் சம்பாரன் சத்தியாகிரகா. சரியா? சோ அரசாங்கத்தின்படி 4ல் 1 பங்கு உற்பத்தியை விட விளைச்சல் கம்மியாயிருச்சுன்னா வரி கட்ட வேண்டாம். கவர்மெண்ட் எல்லாம் சொல்லுது, வெள்ளக்கார கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 100 மூட்டை வர இடத்துல
100 மூட்டை வந்துச்சா விளைச்சல், இப்ப வெறும் 25 மூட்டை தான் வந்திருக்கு அப்படின்னாலே என்ன பண்ண வேணாமா, வரி கட்ட வேண்டாம்னு சொல்லுது. ஆனா கவர்மெண்ட்ல என்ன கேக்குறாங்க, இந்த கேதாங்கிற கிராம மக்கள் கிட்ட வரி கேக்குறாங்க. காந்தி வர்றாரு, காந்தி என்ன சொல்றாரு, வரியை கட்டாதீங்க, பாத்துக்கலாம், என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. இங்க 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 இருந்த மிக முக்கியமான நபர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த இடத்துல மிக முக்கியமான ஆள் யாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல். அங்க சம்பாரன்ல முக்கியமான ஆளாரு ராஜ்குமார் சுக்லா. ராஜ்குமார் சுக்லா, சரியா? ஆமா, இவங்க இருக்காங்க. சோ கடைசியில என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து இந்த போராட்டத்தோட இறுதியில என்ன பண்ண வேண்டாம், வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வரி ரெமிஷன் கொடுத்துருச்சு, தள்ளுபடி பண்ணிருச்சு, டாக்ஸ் ரெமிஷன். சரி போங்க, பிரச்சனை முடிங்க, பஞ்சாயத்தை கலைங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க. அப்ப இதுவும் வெற்றியா, 3 வெற்றி. இதுவரைக்கும் வெள்ளக்காரங்க ஜெயிச்சு நம்ம பண்ண முடியாதது, அண்ணாத்த வந்த உடனே 16 வெற்றி, 17 வெற்றி, 18ல 2 வெற்றி. அப்ப இன்னும் ஒரு மவுசு பவுசு கூடுமா கூடாதா, கூடுமா என்னப்பா, மவுசும் கூடும் பவுசும் கூடும். சரி, இப்படி போயிட்டு இருக்க. இப்ப இவருடைய போராட்டம் இது சின்ன சின்ன லெவல்ல, இவர் இன்னும் இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆகல, சரியா? ஒரு இருக்காருன்னு தெரியும், அங்கங்க நடந்துட்டு இருக்கிற சின்ன 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 பஞ்சாயத்தை தான் போய் தீர்த்துக்கிறாரு, சரியா? ஆல்ரெடி இந்தியாவில் இதே காலகட்டத்துல இந்தியா முழுவதும் காங்கிரஸ் உடைய தலைமை இல்லாமலே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன, 1917 ஏப்ரல் மற்றும் செப்டம்பரில் ஆரம்பிக்கப்பட்ட ஹோம் ரூல் மூவ்மெண்ட், சரியா? அன்னி பெசன்ட் தலைமையிலும் திலகரோட தலைமையிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. லக்னோ உடன்படிக்கையின் மூலியமாக மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றிணைந்து விட்டார்கள். உலக அளவுல என்ன நடக்குது, இந்திய அளவுல இது நடக்குது, உலக அளவுல உலக போர் நடந்து கொண்டு இருக்கு. உலக அளவில் 1ஆம் உலக போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், சரியா? பைனலா அன்னி பெசன்ட் கைது செய்யவுடன் 1917 ஹோம் ரூல் இயக்கம் ஆரம்பிக்கப்படும் 16 இல்லையா, 16 1917 வந்து ஆகஸ்ட்ல கைது பண்ணதுனால, அன்னி பெசன்ட் கைது பண்ணதுனால மான்டேகோ என்கின்ற இந்தியாவுடைய வெளியுறவு செயலர் என்ன சொல்றார், இந்தியாவிற்கு கூடிய விரைவில் பிரதிநிதித்துவ ஆட்சி வரப்போகும், ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்றாரா? அப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல, முக்கிய கதை இதுதான். அப்ப இவருடைய கதை, காந்தியோட கதை இது சும்மா லுலுலை, சின்ன சின்ன கேதாங்கிற கிராமம், சம்பாரன்ங்கிற கிராமம், அகமதாபாத்ங்கிற நகரத்துல ஒரு குறிப்பிட்ட மில்லு தான். அகமதாபாத்ல பிரச்சனையா இல்ல, அகமதாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி காட்டன் மில்லு, காம்பவுண்டை தாண்டி பிரச்சனை வரல, காம்பவுண்ட் தாண்டி பிரச்சனை வெளியில வரல. சோ மான்டேகோ அறிவிக்க 1918 உலகப்போர் முடிய, ஜெர்மன் தோத்து போக, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்னு ஒரு உடன்படிக்கையும் ட்ரீட்டி ஆஃப் செவரஸ்ங்கிற உடன்படிக்கையின் மூலியமாக ஜெர்மனி அடிமைப்படுத்தப்பட்டது. வெர்சைல்ஸ் மூலியமாக, செவரஸ்ங்கிற உடன்படிக்கை மூலியமாக துருக்கியில் இருக்கக்கூடிய ஒட்டமன் சாம்ராஜ்யம் ஒழிக்கப்பட்டது. ஒட்டமன் சாம்ராஜ்யத்தை ஒழித்ததுனால முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய மத தலைமையிடத்தில் கை வைத்து விட்டார்கள் என்றதுக்காக கிலாபத் இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. என்ன இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க, கிலாபத் இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. கிலாபத் இயக்கம் வந்து கொழுந்து விட்டு இந்தியாவில் போயிட்டு இருந்த காலம். காங்கிரஸும் முஸ்லீம் லீக் ரெண்டும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. காங்கிரஸும் முஸ்லீம் லீக் ரெண்டும் சேர்ந்து விளையாட தொடங்கிய காலகட்டம். அண்ட் வெள்ளக்காரன் சொன்னது போல 1919 மான்டேகு, ஏன்னா போர் முடிஞ்சிருச்சு, சொன்னதை நிறைவேற்றணும், மான்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம் வருது இந்தியாவில், சரியா? மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் சொன்னது போல இந்தியாவில் எனது எலெக்ஷன் நடத்த போலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன எலெக்ஷன் நடத்த போறாங்கன்னு என்ன பண்ணணும், முதல்ல யாரெல்லாம் வாக்காளர்கள்னு முடிவெடுக்கணும், அப்புறம் எதுலாம் தொகுதின்னு முடிவெடுக்கணும், கரெக்டா? அப்பதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப தொகுதி வேணும்ல, எந்த தொகுதி எந்த மக்களை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு தெரியணும், தொகுதி வேணும், அப்புறம் வாக்காளர் யாருன்னு தெரியும்ல, யாரெல்லாம் ஓட்டு போட போறாங்க, யாருக்கு ஓட்டு உரிமை வரப்போகுது அப்படின்றது வேணும் இல்லையா? அப்ப யாரு வாக்காளர்கள் அப்படின்னு கேட்டா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை கொடுக்குறாங்க. அதனால அதுக்கு பேரு குறிப்பிட்ட வாக்குரிமை என்று பேர், லிமிடெட் பிரான்சைஸ்.
இதுக்கு ஆப்போசிட் வந்து இப்போ இருக்கிறது என்ன? இப்போ இருக்க குறிப்பிட்ட நபர்களுக்கா? கிடையாது. 18 வயசு பூர்த்தியான எவனா இருந்தாலும் சரி, நண்டு சிண்டு எவனா இருந்தாலும் யாருக்கு வாக்குரிமை? படிச்சிருக்கானா படிக்கலையா அதெல்லாம் தேவையே இல்லை. அவனுக்கு 18 வயசு முடிஞ்சுச்சா முடிஞ்சு. அப்ப இப்ப இருக்கக்கூடியது என்னது? வயது வந்தோர் வாக்குரிமை, அடல்ட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். இப்ப இருக்கக்கூடிய வாக்குரிமை யாருக்கு கொடுக்குறோம்? யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். வயது தமிழ்ல வயது வந்தோர் வாக்குரிமை. அந்த வயது வந்துருச்சுன்னா அவனுக்கு வாக்கு. ஆனா முன்னாடி இருந்தது என்ன? குறிப்பிட்ட வாக்குரிமை. யாருக்கெல்லாம் வாக்குரிமை? ஆண்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை. ஆண்களுக்கு ஒன்லி மென்னு. சரி, அப்புறம் படிச்சிருக்கணும். சரி, அது இங்க இருக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. அப்ப எவன் படிச்சிருந்தான் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்ப யார் வருவா? முக்காவாசி பிராமின்ஸ் தான் வருவாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவுல வெறும் 3% மக்களுக்கு தான் வாக்கே கிடைச்சது. 3% தான் வாக்குரிமையே. 100ல 3 பேருக்கு தான் ஓட்டர் ஐடியா வந்துச்சு. சரியா? அப்ப அந்த மாதிரியான பிரான்சைஸ் தான் என்னது? லிமிடெட் பிரான்சைஸ். பெண்களுக்கு இல்ல. அப்போ 50% போச்சு. ஏன்னா 50% பெண்கள், பேலன்ஸ் 50% தான். அதுலயும் படிச்சவன் அது இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அதுவும் போச்சு. அப்ப ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் மட்டும்தான் வாக்குரிமையே வந்தது. தொகுதி முறையும் பிரிச்சாங்க. சரியா? தொகுதியும் பிரிச்சுட்டாங்க. தொகுதி பிரிச்சு அப்ப இதுக்கெல்லாம் ஒரு வருஷம் ஆகி போச்சு. ஆயினோன்னா 1920 எலெக்ஷன் சொன்ன மாதிரி எலெக்ஷன் நடத்த இந்த டைம்ல எலெக்ஷன் நடத்தினாங்க. அந்த இந்த எலெக்ஷனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இப்பதான். அந்த எலெக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இதே சட்டம் மாண்டேகோ செமஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்துல இன்னொரு பிரச்சனையும் கூடவே இருந்தது. அந்த நல்லது எலெக்ஷன் நடத்த போறாங்கிற அந்த நல்ல விஷயத்து கூட ஒரு கெட்ட விஷயத்தையும் உள்ளேயே சேர்த்தி அது சொல்லுவாங்கல்ல, கடைசி பக்கத்தை படிச்சியா அதுல தாண்டா விஷயமே இருக்குன்ற மாதிரி. அந்த அரசியலமைப்பு பண்ண சட்டத்துல கடைசி பக்கத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருந்தோம். என்ன ட்விஸ்ட்னா, அதுதான் சிட்னி ரவுலட். அதுதான் சிட்னி ரவுலட் அப்படின்றவருடைய எழுதிக்க அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் 1919. அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் 1919 அப்படின்ற ஒரு சட்டம். அந்த சட்டம் மார்ச் 18, 1919 அமலுக்கு வந்தது. மார்ச் இல்ல, அது இங்கிலீஷ்லயே தான் வரும். மார்ச், தமிழ்ல ரவுலட் சட்டம். மார்ச் 18, 1919 தமிழ்ல தான் ரவுலட் சட்டம். அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட். இந்த சட்டத்தை போட்டவர் வந்து சிட்னி ரவுலட். சிட்னி ரவுலட் அப்படின்ற நபர் போட்டார். அதனாலே இந்த சட்டத்துக்கு என்ன பேர் வந்துருச்சு? ரவுலட் சட்டம் வந்துருச்சு. அதாவது என்னன்னா, இப்ப இது பொதுவாகவே இது வரைக்கும் 1919க்கு முன்னாடியும் சரி, இல்ல 2024 சரி, எதையாவது ஒரு தப்பு செய்யறாங்கன்னா முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள போகணும், விசாரிக்க போகணும்னு தேட போனாலும் முதல்ல என்ன வேணும்? வாரண்ட்னு ஒண்ணு வேணும். என்ன வேணும்? வாரண்ட். போலீஸ் வந்து ஒரு விஷயத்த ஒருத்தர் மேல சந்தேகப்படுதுன்னா அவர் என்ன போவாரு? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போவார். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இல்லைன்னா கடைசியா அடிஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கூகுள் மேல சந்தேகம் இருக்குங்க, இந்த மாதிரி அன்னைக்கு அந்த கொலை நடந்த இடத்துல சரியா இவர் பாருங்க சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்காரு இவரு, சரிங்களா, நான் ஏன் எதுக்கு போனேன், எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பதில் சரியா சொல்ல மாட்டேங்கிறாரு, அதனால எனக்கு விசாரிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு போயிட்டு ஒரு துணை நீதிபதிகிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். லெட்டர் எழுதி பர்மிஷன் கேட்டு, ஓகே சரி அப்படியா கேமரா காட்டு, ஆஹா ஓஹோ ரைட், இந்த பையன் ஆமா இந்த பையன் தான், சரி போய் விசாரிச்சுக்க அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் யார போய் விசாரிக்கவே செய்யணும்? கோகுல விசாரிக்கவே முடியும். அதுக்கு பேர் தான் வாரண்ட், தகுதி. அந்த வாரண்ட் காமிச்சு போற உங்க வீட்டை தேடுறதுக்கோ இல்ல உங்களை விசாரிக்கிறதுக்கோ இந்த பாரு வாரண்ட் பாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் நீங்க கோகுல் என்ன பண்ண முடியும்? தக்க ஆதாரம் கிடைச்சதுன்னா கைது பண்ணும். கைது பண்ணி குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றவாளி கிடையாது. அவர் ஸ்டில் நாட் கல்பிரேட், ஹி இஸ் ஜஸ்ட் an accused. அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸ் அதை எல்லாமே எவிடன்ஸ் அந்த ப்ராசஸ் எல்லாம் எடுத்து
பாருங்க கொலை நடந்த இடத்துல இது இந்த பொருள் தான் இருந்ததுங்க, இதாங்க கொலை செய்த ஆயுதம், சரியா? பிளஸ் அவருடைய தடங்கள் டிஎன்ஏ அதெல்லாம் முடியெல்லாம் கொட்டி கிடக்குது, அது வேணும். அப்ப எவிடன்ஸ் வேணும். அது எவிடன்ஸோட மிக முக்கியமானது மோட்டிவ். எதனால இந்த கொலை நடந்தது? தன்னிச்சையாகவோ இல்ல தற்காப்புக்காகவோ இல்ல ஆக்சிடென்டாவோ இல்ல பிளான் பண்ணி, மோட்டிவ் வேணும் இல்ல, எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு மோட்டிவ், தக்க மோட்டிவ் எல்லாம் பண்ணி சப்மிட் பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி, அப்பதான் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், அதுக்கு பேர் தான் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க, விசாரணை. அந்த ட்ரையல்ல கூப்பிட்டு, என்னப்பா கோகுல் குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்னா கில்ட்டி, ரைட், கேஸ் முடிஞ்சு, ஒத்துக்கிட்டான்பா அப்படின்னா நீதிபதி வந்து தண்டனை கொடுப்பார். இல்ல ஒத்துக்கல அப்படின்னா அவர் பக்கத்துல வந்து ஒரு அவர் தரப்பு வாதத்தை சொல்றதுக்கு ஒரு லாயரை வைப்பாரு. இல்லைங்கயா இவ வந்து சும்மா ஜோடிக்கிறாங்க கேஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அதுக்கப்புறம் வாய்தா மேல வாய்தாவா போகும். ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3. சரி நான் ஒத்தி வைக்கிறேன். ஏன்னா என்ன ஒரு முடிவு வராது. ஏன்னா கேஸ் ஜோடிச்சிருக்கலாம், தவறான ஒரு நபரை நம்ம குற்றவாளின்னு சொல்லிட முடியாது இல்லையா? இவர் தான் பண்ணாருங்கிறதுக்கு தக்க ஆதாரம் என்ன வேணும்ல, சரியா? அதுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்ட் தான், இவன் தான் அப்படின்னு கன்ஃபார்மா ட்ரையலு மோட்டிவ் எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சாதான் நீதிபதி ஃபைனலா என்ன பண்ணுவாரு, நீதி வழங்குவார், ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் கல்பிரிட்டா இல்ல அக்யூட்டடா. அக்யூட்டட்னா குற்றம் சுமத்தப்படாமல் விடுதலை செய்யப்பட்டார், எந்த கேள்வியும் இல்லாமல் விடுதலை செய்யப்பட்டார்னா அக்யூட்டட். தவறா உங்க மேல குற்றம் சுமத்திட்டோம், நீங்க நிரபராதி, அக்யூட்டட். இல்லடா வா ஜெயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லினா கல்பிரிட். அப்போ இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. என்ன இருக்கு? இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த எந்த ப்ரொசீஜரும் இல்லாம ஒருத்தனை வாசுருதி போலாம் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த வடிவில் கூட்டு போகலாம், அந்த மாதிரி வாங்க அஜித் போலான்ட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் ஜெயில போட்டா ரவுலட் சட்டம், சரியா? இதெல்லாம் எதுவும் இல்லாம டக்குன்னு வந்து கூட்டிட்டு, வாரண்ட் இல்ல, நீதிபதியும் இல்ல, மோட்டிவ் இல்ல, குற்றம் செஞ்சிருக்கணும் செய்யணும், அதெல்லாம் அது எனக்கு அது எதுக்கு இதுக்கு எனக்கு வா போலாம் ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டு நான் ஜெயில தூக்கி போட்டுருவேன். அதுதான் என்னது ரவுலட் சட்டம். இது நியாயமான சட்டமா? அப்புறம் நீதி தேவதன் எதுக்கு இருக்கு, நீதிபதினு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு, நீதிமன்றம் எதுக்கு ஒண்ணு இருக்கு, எதுக்கு அந்த 2 எழுத்து நீ தீன்னு 2 எழுத்து எதுக்கு இருக்கு? அப்ப எதுக்கு இது வெள்ளக்காரன் போட்டான்? தப்புன்னு தெரியாம போட்டான். அது ஐயோ சாரிங்க, தெரிஞ்சுதான் போட்டிருக்கிறான். காரணம் நீ போராட்டம் இது வரைக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க, 1905 இருந்து கூவுன்னு கூவிட்டே இருக்காங்க, சரியா? அடங்குற மாதிரி தெரியல. இப்ப எலெக்ஷனும் வாங்க, அப்புறம் சுயராஜ்யம் வாங்க, அதுக்கப்புறம் வந்து நீ ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருப்பேன், நான் கொடுத்துட்டே இருப்பேனா? எனக்கு வேற வேலை இல்லையா? அப்போ நீ எதுவுமே கேட்க கூடாது, கேட்ட வாயை திறந்தா தூக்கி உள்ள வச்சிருவேன். அதுக்காக போட சட்டம் தான். நீ இவ்வளவு நாள் கத்துனியா, கொடுத்துட்டேன், என்ன கேட்ட, எலெக்ஷன் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், கப்பு சுப்புன்னு இருக்கணும், மறுபடியும் எதுவும் கேட்க கூடாது அப்படின்றதுக்காக போட்ட சட்டம் ரவுலட். உங்களுக்கு புரியுதா? எந்த கேள்வி கணக்கு இல்ல. எப்படி அவன் கருப்பா இருக்கான் பாரு, எனக்கு பிடிக்கல, மறு வச்சிருக்கான் பாரு, அவனுக்கு உள்ளவே அப்படின்னு வச்சுக்கொண்டு வைக்கலாம். ஏன் சார் நான் கைது பண்றீங்க, என் மூஞ்ச பார்த்தா எனக்கு பிடிக்கல, அவ்வளவு போ ஜெயிலுக்கு போ, ஒரு 10 வருஷம் அந்தமான் சிறைக்கு போ, அப்படி ஒருத்தன் உள்ள இருக்க முடியுமா? முடியும். ஏன்டா அப்படின்னா அவன் மூஞ்ச பார்த்தா பிடிக்கல அப்படின்ற மாதிரி வைக்கலாம். நீதிபதி ஏன் போய் அவரை கைது பண்ண அப்படின்னா அதெல்லாம் உனக்கு உரிமை கிடையாது. எனக்கு சிட்னி ரவுலட் போட்ட இந்த அனார்கிக்கல் அண்ட் கிரிமினல் ஆக்ட் மூலியமா நான் யார வேணா தூக்கி உள்ள வைப்பேன், எவனா இருந்தாலும் உள்ள வைப்பேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, உள்ள கேட்கலாம். அப்போ இதுதான் பிரச்சனைக்குரிய போராட்டம். அப்ப இந்த மாதிரியான ஒரு இது புதிய சட்டம்ங்க, இது யார வேணா தூக்கி உள்ள வைக்கலாங்க, புதிய சட்டம். அப்ப இந்த கொடிய சட்டத்தை எதிர்த்து என்ன பண்றாங்க, நாடு ஃபுல்லா போராட்டம் வெடிக்குது, சரியா? அதை எதிர்த்து வந்து காந்தியும் உள்ள வர்றாரு கதைக்குள்ள. அந்த போராட்டம் தான் ரவுலட் சத்தியாகிரகா. சொல்ல போனா இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பெரிய போராட்டம். இதுக்கு முன்னாடி நடந்தாலும் சின்ன சின்ன கிராமம் மில்லு ஃபேக்டரி அப்படின்ட்டு, இதுதான் பெருசு. இதான் என்னது பெருசு. சட்டத்தை போட்டது யாரு? சிட்னி ரவுலட். அப்ப முதல் வெகுஜன பந்த் ஸ்ட்ரைக்குங்கிறது எதுங்க? ரவுலட் சத்தியாகிரகம். என்ன சட்டம் சொல்றாரு? இது வந்து கொடிய சட்டம், கருப்பு சட்டம்னு சொல்றாரு. இதுதான் வந்து என்னது, இது வரைக்கும் வெள்ளக்காரன் போட்டதுலயே மிக கொடிய சட்டம் இதுதான்
அப்படின்னு சொல்றாரு. பிளாக் கேட் அப்படின்றாரு. சரியா? பெரிய போராட்டம். சத்தியாகிரகம் எப்போ வந்தது? ஏப்ரல் 6, 1919 சத்தியாகிரகம் வந்தது. ஏப்ரல் 6, 1919. ஏப்ரல் 6, ஆமா. மார்ச் தான் இந்த சட்டம் வந்துச்சு. மார்ச்ல இந்த சட்டம் வந்தது, ஏப்ரல்ல சத்தியாகிரகம் வந்துச்சு. சரியா? சோ இது நாடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இது நடந்துட்டு இருக்கு, நாடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. சரியா? இதுல ஏப்ரல் 6 அந்த ஆரம்பிச்சுதான். ஏப்ரல் 13, ஏப்ரல் 13 ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. சரியா? அந்த சம்பவம் தான் நாட்டே திருப்பி போடுது. அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னதாக நல்லா கவனிக்கணும், மார்ச் மாசம் சட்டம் வருது. காந்தி சத்தியாகிரகம் எப்ப ஆரம்பிக்கிறாரு? ஏப்ரல் 6 ஆரம்பிக்கிறார். சரியா? இந்த சத்தியாகிரகம் பண்ணா இதுவே காரணமா காமிச்சு உள்ள வைக்கலாம்ல ஜெயிலுக்குள்ள. ஏன்னா சட்டமே என்ன, போராட்டம் பண்ண தூக்கி உள்ள வைப்பேன், கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது. அப்போ இந்த போராட்டம் பண்றவனுக்கு எதிரா எப்படி காய் நமுத்துவான் வெள்ளக்காரன்? ரவுலட் வேண்டான்னு சொல்றவனே ரவுலட் சட்டத்தின் மூலமா தூக்கி உள்ள போடுவேன். கரெக்டா? அப்படி 2 பேர் மிக முக்கியமான பஞ்சாப் தேசியவாதிகள், 2 பேர் பஞ்சாப் மாகாணத்துடைய 2 முக்கியமான தலைக்கட்டு. முக்கியமான தலைக்கட்டு யாரு கேட்டா சைஃபுதீன் கிச்லே மற்றும் சத்யபால். எழுதிக்க, சைஃபுதீன் கிச்லே என்பவரும் சத்யபால் மாலிக் என்ற மிக 2 முக்கியமான பஞ்சாப் தேசியவாதிகள். அவர்களை கைது பண்ணிட்டாங்க ஏப்ரல் 9. எதுக்காக இவங்களை கைது பண்ணாங்க? ரவுலட் சத்தியாகிரகம் பண்ணதுக்காக. இப்ப இவங்களை கைது பண்ணதுக்காக, ஏன் இவங்களை கைது பண்ணீங்கிறதுக்காக மறுபடியும் போராட்டம் நடக்குது. எங்க வினோதன்? எங்க? பஞ்சாப்ல தான். பஞ்சாப்ல மிக முக்கியமான இடத்துக்கு பேரு அமிர்தசரஸ். இப்பயுமே முக்கியமான இடம் தான். புனித தலம், சீக்கியர்களுடைய புனித தலம் அதான். சரியா? அமிர்தசரஸ். அந்த அமிர்தசரஸ்ல நடந்த போராட்டம் என்ன? இந்த 2 தலைவர்களை கைது செய்து விட்டார்கள் அப்படின்றதுக்காக நடந்த போராட்டம். சரியா? பஞ்சாப் நாட்டுடைய கவர்னர், பஞ்சாப் அப்படின்ற மாகாணத்துடைய கவர்னர் இருக்காரு. அந்த கவர்னருடைய பேரு மைக்கேல் ஓ டயர். ஸ்பெல்லிங் பாத்துக்க, மைக்கேல் ஓ டயர். இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சாப் மாகாணத்துடைய கவர்னர். இவர் என்ன போட்டுறாரு? ஊரடங்கு உத்தரவு போட்டுறாரு. அதாவது 144 சொல்லுவாங்களே, தடை. ஊருக்குள்ள யாரும் வரணும் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாரு? தடை போட்டுறாரு. அன்னைக்கு பைசாக்கி தினம். அன்னைக்கு என்ன தினம்? மிக முக்கியமான சீக்கியர்களின் பண்டிகை, நம்ம ஊர் பொங்கல் மாதிரி. பைசாக்கி தினம். ஊருக்குள்ள யாரும் வரவும் கூடாது, போகவும் கூடாது, வீதியில நடக்கவும் கூடாதுன்னு சொல்லி என்ன போட்டுறாரு? 144 தடை உத்தரவு போட்டுறாரு. ராணுவ சட்டத்தை அமல்படுத்திடுறாரு. மிலிட்டரி லாவை அமல்படுத்துறாரு. எதுக்கு? யாரும் போராட்டத்தில் ஈடுபடுத்த கூடாதுங்கிறதுக்காக. கதையை கவனிச்சுட்டு வரீங்களா? ரவுலட் சட்டம் ஒரு கொடிய சட்டம். மான்டேக் செம்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு நல்ல சட்டத்தை கொடுத்த வெள்ளக்காரனே இதற்கப்புறம் எந்த போராட்டமும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கொடிய சட்டம் கொடுக்குறான். அந்த கொடிய சட்டம் வந்தது மார்ச்சில். ஏப்ரல் 6ஆம் தேதி காந்தி அதற்கு எதிராக சத்தியாகிரகத்தை அதை வாபஸ் வாங்க, அந்த சட்டத்தை வேண்டாம்ங்கிறதுக்காக போராட்டம் பண்றாரு. ஏப்ரல் 9ஆம் தேதி 1919 சைஃபுதீன் கிச்லே மற்றும் சத்யபால் மாலிக் என்ற 2 தேசியவாதிகள், பஞ்சாப் தேசியவாதிகள் கைது செய்யப்படுகிறார். அதற்கு எதிராக மீண்டும் என்ன நடக்குது? ஒரு போராட்டம் வெடிக்குது. பஞ்சாபின் முக்கிய நகரம் எது? அமிர்தசரஸ். அந்த இடங்கள்ல அந்த மாகாணத்துடைய கவர்னரான மைக்கேல் ஓ டயர். சொல்லுங்க, மைக்கேல் ஓ டயர். சொல்லுங்க வினோதினி, மைக்கேல் ஓ டயர். அன்னைக்கு என்ன தினம்? வைசாக்கி தினம். வைசாக்கி என்பது சீக்கியர்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்டிகை. நமக்கு பொங்கல் மாதிரி. ராணுவ சட்டம் அமல்படுத்தி இருக்கு. யாரும் வெளில வரக்கூடாது. வீட்டை விட்டு வெளில வந்தாலும் வெளில போனாலும் 4 பேர் கூடி நின்னா கூட சுற்றுவோம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அங்க இருந்த ஒரு பூங்கா, பாகுனா பூங்கா நடக்கும். பாகுனா காடு.
சரியா? பாகுனா காடு, பூங்கான்னு சொல்லலாம். அங்க இருந்த பூங்காவோட பேரு ஜாலியன் வாலா. ஜாலியன் வாலா. என்ன வாலா? எங்க இலக்கியா சொல்லுங்க. வாலா ஜாலி வாலா, ஜாலியன் வாலா சொல்லுங்க. ஜாலியன் வாலா. ஜாலியன் வாலா பூங்கா. அப்ப சேர்த்தா ஜாலியன் வாலா பாக். ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக்ங்கிற பூங்கா. அது ஒரு பெரிய ஒரு 4 பூங்கா, 4 திசை இருக்கு. 4 பக்கமா உள்ள வரலாம். இந்த பக்கம் உள்ள வரலாம், இப்படியும் உள்ள வரலாம், இப்படியும் உள்ள வரலாம், இப்படியும் உள்ள வரலாம். சரியா? சாரி, தப்பா சொல்லிட்டேன். இந்த பூங்காக்கு ஒரே வழிதான். சரியா? இந்த பூங்காக்கு ஒரே வழிதான், நடுவுல கிணறு இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த பூங்கால இந்த இந்த மாதிரிலாம் ராணுவ சட்டம் இருக்குன்னு தெரியாம இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து 2 பேரை கைது பண்ணதுக்காக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ரவுலட்னா என்ன அப்படின்னா என்னன்னே தெரியாத அந்த ஊரை சுத்தி கிராமங்கள், அமிர்தசரஸ் நகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய, இப்ப நாமக்கல் அப்படின்னா பரமத்தி வேலூர், புதன் சந்தை, சரியா? இந்த மாதிரி வந்து ஊர்ல இருக்கிற நபர்கள் அன்னைக்கு தினம், வைசாக்கி தினம், நீங்க பொங்கல்ல எங்க கூட்டு போவீங்க உங்க பிள்ளைங்களை, குழந்தைங்களை? சும்மா பார்க்குக்கு கூட்டு போய் சுத்திக்காம கூட்டு போவீங்களே. அங்க போனா சீசா பூங்காலாம் விளையாண்டுட்டு, ஊஞ்சல் விளையாண்டுட்டு குழந்தைங்களை கூட்டு வரலாம். கரெக்டானே? அப்படி அந்த ஊர், அந்த 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 நகரத்தை சுற்றியுள்ள மக்கள், சாதாரண பொதுமக்கள், அவங்களுக்கு ரவுலட்னால என்ன தெரியாது, சத்யபால் மாலிக்னால யாரும் தெரியாது, காந்தியா அப்படின்னா யாருன்னு கேட்கக்கூடிய அன்னாட காட்சி மக்கள் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஜாலியா பொழுதுபோக்குக்காக அந்த பூங்காக்கு வந்திருக்காங்க. சரியா? ஆனா என்ன சட்டம் அமல்ல இருக்கு இந்தியாவில? ஐ மீன் இந்தியாவில இல்ல, அமிர்தசரஸ்ல 144 தடை உத்தரவு இருக்கு. மிலிட்டரி லா, ராணுவ சட்டம் இருக்கு. அப்ப இவ்வளவு மக்கள் வந்து ஒரு 2000-3000 பேர் கூடி இருக்கிறதுனால, உள்ள கூடி இருக்கனால, அப்ப அது தப்பா இல்லையா? அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் தப்புதான். ஆனா நியாயமா அநியாயமானா அநியாயம். அது பொதுமக்களை கலைஞ்சு போக சொல்லுங்க. தம்பி, இது வந்து ராணுவ சட்டம்பா, சும்மா வரக்கூடாது, நீங்க போய் வீட்டுக்கு போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா அதுல வந்து ஒரு சைக்கோ கொலகாரன், சரியா, அவன் பேரு ஜெனரல் டயர். இங்க ஸ்பெல்லிங் பார்க்கணும். ஜெனரல் டயர். முன்னாடி இருந்த டயரு கவர்னர். அவர் ஸ்பெல்லிங் என்ன? DWYRE. அவர் பேரும் டயர் தான். டயர் இல்ல, வண்டிக்கு வர டயர் இல்ல, டயர். மைக்கேலோ டயர். அவர் கவர்னர். இங்க ஒரு தளபதி, ஜெனரல் டயர். அவர் டயர், இவர் டயர். ஜெனரல் டயருங்கிற ஒரு தளபதி. ராணுவ சட்டம்னா போர் தளபதி தான் இருப்பாங்க. அந்த தளபதி என்ன பண்ணிருக்கான், மிலிட்டரி டேங்கை கொண்டாந்து இந்த வழி அடைச்சிட்டான். பீரங்கி இருக்கும்ல, பீரங்கி கொண்டாந்து இந்த வழியை விட்டு வெளியில போக்குறது இருந்த ஒரே வழியை அடைச்சிட்டான். உள்ள என்ன பண்ணிருக்காங்க, உள்ள போய் சிப்பாய்கள் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள போய் சிப்பாய்கள் இந்த இடத்த இப்படி சுத்தி வளைச்சிட்டாங்க. இந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க. வெளில போறதுக்கு வேற வழியே இல்லை. சரியா? எந்த ஒரு கலஞ்சி போங்க சுட்டுடுவேன் அப்படின்னு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான், ஃபர்ஸ்ட் வானத்தை பத்தி சுடுவாங்க, கலஞ்சி போங்கன்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு ப்ரொசீஜர். எதுவுமே இல்லாம நீங்க கேட்கல, வந்தீங்க, நின்னா நான் சுடுவேன் அப்படின்னு எந்த ஒரு முழக்கம் இல்லாம உள்ள இருந்த 3000 பேரை கட 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 கடன்னு சுட்டான். மிலிட்டரி ரவுண்டு. துப்பாக்கிகள் இல்ல, மிஷின்கள்ல சுட ஆரம்பிச்சுட்டான். அவங்க சும்மா விளையாண்டு அதற்கு ஊஞ்சல்லையும் சீசாலையும் விளையாண்டு குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் என்ன பண்றது தெரியாம சுடுறதை பார்த்து, குத்த சுடுறதை பார்த்து அவன் செவரு ஏற பாக்குறான். செவரும் ஏற முடியாது. கிணத்துக்குள்ள குதிக்கிறாங்க எல்லாரும். சரியா? காலி கிணறு. கிணத்துக்குள்ள குதிச்சு தப்பிக்க பாக்குறாங்க. எதையும் விடல. போட்டதே நிப்பாட்டவே இல்லை. கட 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 கடன்னு என்ன பண்றான், மிஷின்களை சுட்டு தள்ளுறான். அதான் சொன்ன சைக்கோ கொலகாரன் யாரு, ஜெனரல் டயர். இப்படி வந்து என்ன பண்ணாங்க, ஏப்ரல் 13, 1919 நடந்தாங்க. சரியா? இவங்க போராட்டத்துக்கும் கூடல, வைசாகிக்காக வந்திருக்காங்க. தடை உத்தரவு இருக்குங்கிறதும் தெரியாது, கலைஞ்சி போங்கன்னு உத்தரவு கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு கொடிய நிகழ்வை வெள்ளக்காரன் டயர் நிகழ்த்தினான். சரியா? அதில்
379 பேர் இறந்து போனதாகவும் 1100 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. யார் சொன்னா? வெள்ளக்காரன். ஆனா எனக்கு யாருமே இது ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம 3000 பேர் கொண்டிருக்கான், அவ்வளவு பேர். ஆனா நம்மளுடைய தரவுகள் படி 2000 பேருக்கு மேல இறந்து போயிருப்பாங்க அன்னைக்கு அப்படின்னு நம்மளுடைய தரவுகள் சொல்லுது. ஏன்னா கம்மி, எவ்வளவு கம்மியா சொல்றோமோ அவ்வளவு பிரச்சனை குறையுது. இது பெரிய பிரச்சனை இல்ல. அதனால என்ன சொல்றான் கவர்மெண்ட் டேட்டா என்ன சொல்லுது? 379 பேர் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லுது. 1100 பேர் படுகாயமானதா சொல்லப்படுகிறது. ஆனா நம்ம தரவுகள் என்ன சொல்லுது? 1000க்கு மேல செத்து போயிருப்பாங்க, பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லுது. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சரியா? ஒரு சின்ன மாற்றம் செய்து கொள்ளுங்கள். காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்த பொழுது அவர் அந்த போயர்ஸ் போர் அப்படின்ற போர்ல ஆம்புலன்ஸ் சேவை செய்த வந்தாருன்னு சொன்னேன். அந்த சேவை செய்ததுக்காக அவருக்கு மிக உயரிய பட்டம் வழங்கப்பட்டதுன்னு சொன்னேன். அது இந்த பட்டத்தின் பெயர் என்ன சொன்னேன்? திவான் இல்லைங்க, திவானுங்கிறது சரியா? காந்தி நைட்வுட். அதை மட்டும் அடிச்சிட்டு மாத்துங்க. அந்த பட்டத்தின் பேரு கைசர்-இ-ஹிந்த். கைசர்-இ-ஹிந்த் இதுதான் உயரிய பட்டம். சரியா? கைசர்-இ-ஹிந்த் மறந்துடாதீங்க. கைசர்-இ-ஹிந்த். இப்போ இதுக்கு பாரத ரத்னாக்கு நிகரான பட்டம். சரியா? பாரத ரத்னாக்கு நிகரான ஒரு பட்டம். இந்த பட்டத்தை எப்ப வாங்கினார் அவரு? அப்போ சவுத் ஆப்பிரிக்கால இருந்த போது வாங்கினார். ஆனா இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததுனால 1919 இந்த பட்டமே எனக்கு வேண்டாம், ஏன் வச்சுக்கோன்னு சொல்லி மூஞ்சில எரிஞ்சிட்டாரு வெள்ளக்காரனோட மூஞ்சில. கைசர்-இ-ஹிந்த் பட்டத்தை ரினவுன்ஸ் பண்ணிட்டார், வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஏன்? ஒரு நாடு அந்த நாட்டுடைய உயரிய பட்டத்தை ஒரு குடிமகனுக்கு கொடுக்குது, ஆனா அதே நாடு அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்ளுது. அப்போ அந்த நாட்டுடைய பதக்கம் எனக்கு தேவையா? தேவையில்லையா? தேவையில்லை. அந்த பட்டத்தை துறந்தார். கைசர்-இ-ஹிந்த்ங்கிற பட்டத்தை துறந்தார். அதே போல ரவீந்திரநாத் தாகூர் தனது பட்டமான நைட்வுட்டை துறந்தார். இங்கதான் உங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மாத்திக்கொள்ளுங்க. ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்த பட்டம் நைட்வுட் பட்டம். காந்தி திருப்பி கைசர்-இ-ஹிந்த் பட்டம். இந்த ரெண்டு பேருமே, காந்தியும் தாகூர் ரெண்டு பேருமே திருப்பி கொடுத்ததுக்கான காரணம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதே போல அன்னி பெசன்ட் அம்மையாரை கைது செய்யும் பொழுது ஒருவர் நைட்வுட் பட்டத்தை திருப்பி கொடுத்திருப்பார். அவரு சுப்பிரமணிய ஐயர். நைட்வுட் பட்டத்தை திருப்பி கொடுத்திருப்பார். அப்போ ஒரு அரசாங்கம் தவறாக சில நடவடிக்கைகளை செய்யும் பொழுது அந்த அரசாங்கம் வழங்கிய பட்டங்களை, உயரிய விருதுகளை திரும்பி கொடுப்பது ஒரு வழக்கம். அது இப்பயும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சரியா? அப்ப 3 பேர் திருப்பி கொடுத்திருக்காங்க. 2 பேர் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காகவும், சுப்பிரமணியர் அன்னி பெசன்ட் அம்மையாரின் கைதுக்காகவும் திரும்பி வழங்கப்பட்டது. சரியா? பிறகு இந்த நடவடிக்கை ரொம்ப மிக கொடிய நடவடிக்கை. சரியா? 1940 இந்த அந்த பூங்கால இருந்த ஒரு சின்ன பையன், சரியா, தன்னுடைய சொந்தங்கள் எல்லாமே கண்முறை சுட்டுக் கொல்லப்பட்டதை பார்த்து வளர்ந்த ஒரு குழந்தை பெரியவனாகி, சரியா, 1940ஆம் ஆண்டு, சரியா, இந்த சம்பவத்துக்கு காரணமான நபர் யாரு? ஜெனரல் டயர், அந்த சைக்கோ தளபதி. சரியா? அவர் செத்து போயிட்டார்.
சரியா? ஆக்சுவலா இவர் மேல விசாரணை எல்லாம் வச்சாங்க. ஏன்டா அப்படி செஞ்ச, தப்பு இல்லையா சுட்டது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரனே கேட்டாங்க. ஒரு விசாரணை ஆணையமே அமைச்சாங்க. அதுக்கு பேர் ஹண்டர் கமிட்டி, ஹண்டர் குழு. ஹண்டர் கமிஷன் அப்படின்னா வேற. 2 ஹண்டர் இருக்கிறாங்க நம்ம ஹிஸ்டரியில. ஹண்டர் ஆணையம் அப்படின்னா அது இந்தியாவுல பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்காக வந்த ஆணையம். ஹண்டர் குழு அப்படின்னா கமிட்டி அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிப்பதற்காக வந்த குழு. கன்ஃபியூஸ் ஆகுதா? ஹண்டர் ஆணையம் என்பது பல்கலைக்கழகம், இந்தியாவில பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்காக வந்த ஆணையம். ஒண்ணு படிப்புக்கு ஆணையம்னா பெருசு, படிப்புக்கு வச்சுக்கங்க. சின்னது குழு, ஹண்டர் குழு. எதை விசாரணைக்காக? ஆமா. ஆனா ஜெனரல் டயரை கைது பண்ணல, அவர் எதுவுமே பண்ணல, விட்டுட்டாங்க. நம்மால் பாடுறா இப்படிதான் பண்ண, அப்போதான் இந்தியர்களுக்கு பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க ஜெனரல் டயரை. சரியா? இந்த ராணுவ சட்டத்தை போட்டது யாரு? மைக்கேல் ஓடயர். அவர் யாரு? அவர் கவர்னர். ஆக்சுவலி அவர் ஒன்னும் சுட சொல்லல. சரியா? அவர் ஒண்ணு இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லல. ஆனா ராணுவ சட்டத்தை போட்டவர் அவர். ராணுவ சட்டத்தை போட்டது அவர் தான். அந்த ஆள் உயிரோடு தான் இருக்காரு. அந்த ஆள் உயிரோடு தான் இருந்தாரு. அவருடைய ஊர்ல, அவருடைய வீட்டுல இருந்திருக்காரு. சரியா? அவருடைய வீட்டுல என்ன பண்ணிருக்காரு, இருந்திருக்காரு. அந்த மைக்கேல் ஓடயரை போயிட்டு அவர் வீட்டுல, எங்க அமெரிக்காவுக்கு போய் அங்க அவர் இருந்த இடத்துல உதம் சிங் என்ற இந்த இளைஞன், ஒரு இந்திய இளைஞன் 1940 சுட்டு கொண்டான். எதுக்காக அப்ப சுட்டான்? 1919 நடந்த சம்பவத்திற்கு 1900 அந்த பையன் வளரணும்ல, வளர்ந்து காலேஜ் படிக்க போறேன்ட்டு அங்க போய் பிளான் பண்ணி மைக்கேல் ஓடயரை அவங்க வீட்டிலே போய் ஒரு விருந்து வச்சிருக்காங்க. அந்த விருந்துல போய் சுட்டு கொண்டான். அந்த நபர் யாரு? பழி தீர்ப்பதற்காக உதம் சிங். இப்படிதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை முடிஞ்சது. சரியா? இவர் மேல டயர் மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு எந்த குழு விடுவித்தது? ஹண்டர் குழு விடுவித்தது. சரியா? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும் போது இந்தியாவுடைய வைஸ்ராய் யாரு? செம்ஸ்போர்ட், மான்டேகு செம்ஸ்போர்ட். 1919 சட்டம் வருது. அதே வருஷம் இது நடக்குது. மான்டேகுங்கிறவர் வெளியுறவு செயலாளர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செம்ஸ்போர்ட்ங்கிறவர் இவரு. சரிதானே? ரைட். சோ இப்படிதான் இந்த சம்பவம் முடிவு பெறுகிறது. இப்படிதான் இந்த சம்பவம் முடிவு பெறுகிறது. சோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை கருப்பு சட்டம் என்று அறிவித்தவர் யாரு? கொடிய சட்டம் யாரு? ஆமா. இந்தியா முழுவதும் ரவுலட் சத்தியாகிரகத்தை உருவாக்குனது எந்த தினம்? 6 ஏப்ரல் 1919. இந்த போராட்டத்தை நடத்தியதுக்காக யார் இருவர் கைது செய்யப்பட்டனர்? சத்யபால் மாலிக். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும் போது அன்னைக்கு என்ன தினம்? சீக்கியர்களுடைய அறுவடை பொங்கலான பைசாகி. சரியா? இந்த படுகொலை நடத்தியவர் யாரு? ஜெனரல் டயர். அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி கொல்லப்பட்டவர் எத்தனை பேரு? 379 பேர். 379. சரியா? இதான் அந்த கிணறு. தெரியுதா? பசிக்குதா? போய் சாப்பிடு போ. 379 பேர் கொல்லப்பட்டது. இதற்காக தாகூர் நைட்வுட் பட்டத்தையும் காந்தி கைசர்கி என்ற மெடலையும் திரும்ப வழங்குகின்றனர். சரியா? ரைட். இப்போ இந்த சம்பவம் தான், இந்த தருணம், இந்த பெரும் துயரம், இது எல்லாம் தான் காந்தி என்ன இயக்கத்தை உருவாக்குவதற்கு காரணமா அமையுது. 1920 NCM ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை உருவாக்குறாரு.
ஒத்துழையாமை இயக்கத்தை உருவாக்கத்துக்கு காரணமா அமையுது. சரியா? ஒத்துழையாமை இயக்கத்தை உருவாக்குவதற்கு காரணமாக அமையுது. ஏன்னா இந்து முஸ்லிம் இருவரும் ஒத்துமையா இருக்கிறாங்க. காங்கிரஸ் முஸ்லிம் லீக்கும் ஒத்துமையா இருக்கிறாங்க. இந்தியாவுல கருப்பு சட்டம்னு சொல்லி ரவுலட் போட்டதுனால பெரிய ஒரு பிரச்சனையா கொந்தளித்து நடந்து கொண்டிருக்கு. ஜாலியன்வாலாபாக் படுகொலை மூலமாக வெள்ளக்காரன் ஒரு சாத்தான் என்ற மனநிலையும் மக்கள் மனதில் இருக்கு இல்லையா? செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட டயருக்கு எந்த தண்டனையும் வழங்கவில்லை. அது இன்னும் கோபத்தை தூண்டும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் காந்தி என்ன செய்கிறார்? காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வருகிறார். 1920 டிசம்பர் மாதம். எப்பொழுதும் எல்லா வருடமும் நடப்பதை போல 3 தினம் காங்கிரஸ் மாநாடு அந்த ஆண்டும் நடந்தது. எங்க நடந்தது? நாக்பூரில். 1920 டிசம்பர் மாசம் நாக்பூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. காந்தி கூறுகிறார், ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா ஒரே வருஷம் சுதந்திரம் நம் கையில் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? சுதந்திரம், அதாவது சுயராஜ்யம் நமது கையில் அப்படின்னு சொல்றாரு. சுயராஜ்யம்னா இன்னுமே முழு சுதந்திரம் கிடையாது, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். வெள்ளக்காரனை வெளியில வெளுக்கணுங்கிறது இப்பயும் அவருடைய மனநிலையில இல்ல. 1920 சுயராஜ்யம் தான் இன்றும் அவங்களுடைய இலக்காகவே இருக்கு. புரியுதா? என்ன கொடுத்திருக்கான் நமக்கு? எம்எல்ஏ எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். அது ஒண்ணுதான் நமக்கு கொடுத்திருக்கான். சுயராஜ்யம்ங்கிறது எம்பி எலெக்ஷன் நடத்தினாதான் சுயராஜ்யம். எம்எல்ஏ எம்பி 3 எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற 3 தேர்தல் நமக்கு நடந்து வெறும் பேருக்கு ஒரு ராணி அப்படின்னு இருந்தா அது சுயராஜ்யம். அப்படி பேருக்குன்னு ராணியும் இல்லாம பிரசிடென்ட்டும் எங்காலதான்டா அப்படின்னா அது குடியரசு நாடு, முழு சுதந்திரம். சரியா? அப்ப நம்ம இன்றளவும் நம்ம கேட்பது சுயராஜ்யம் தான். சரியா? காந்தி என்ன பண்றாரு? இந்த போராட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இதுதான் ஒத்துழையாமை இயக்கம். 1921ஆம் ஆண்டு அலி சகோதரர்கள், முஸ்லீம் லீக்குடைய இப்ப பெரிய தலைக்கட்டியாருன்னா அலி சகோதரர்கள், அலி பிரதர்ஸ். ஏன்னா ஒத்துழையாமை என்ன சொன்னேன்? எந்த விதத்திலையும் ஒத்துழைக்க கூடாது. அப்ப முதலாக வெள்ளக்காரனை பயப்படுற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ஒத்துழையாமை நிகழ்வை முன்மொழிந்தார். யாருன்னா அலி சகோதரர். ஏன்னா இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் கூட ஒத்துழைக்க கூடாது. என்னென்ன? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக கூடாது, ஸ்கூலுக்கு போக கூடாது, காலேஜுக்கு போக கூடாது, நீதிமன்றத்துக்கு போக கூடாது. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையா? நீ வராட்டி என்ன அப்படின்னு விட்டுறலாம். ஆனா இது சரிப்பட்டு வராதுன்னு அலி சகோதரர் என்ன சொல்றாங்க? இந்தியாவுல பிரிட்டிஷ் படையில் பணி செய்யும் முஸ்லிம்கள் இருக்காங்க இல்லையா, அவன் ஒரு நல்ல முஸ்லீமா இருந்தா பிரிட்டிஷ் படையிலிருந்து வெளியில வரணும், பிரிட்டிஷோடைய படைக்கு ஒத்துழைக்க கூடாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 1921 அலி சகோதரர். அப்ப யார் இந்திய படை வீரர்கள் பிரிட்டிஷ் படையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கத்துல கூறியது யார்? அலி சகோதரர். அப்படியே மீறி ஒருத்தர் இருந்தான்னா அவன் முஸ்லீமே கிடையாது அப்படின்றாங்க. சரியா? சோ இப்படி பரவி நாடு தழுவிய ஒரு போராட்டமாக வெடிக்குது. ஆனா என்ன பண்ணியும் ஒண்ணுமே நகரல. பிப்ரவரி 1, 1922. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்கன்னா, அதனாலதான் நான் நிகழ்வு மட்டும் டிஸ்கஸ் பண்றேன். சரியா? 1922 காந்தி பர்தோலி அப்படின்ற இடத்துல இந்த இந்த ஒத்துழையாமை இயக்கம் காலப்போக்கில் சட்ட மறுப்பு இயக்கமாக மாறப்போகுது. இப்போதைக்கு நாங்க ஒத்துழைக்காம தான் இருக்கோம். ஆனா நீ எங்களுக்கு சுயராஜ்யத்தை கொடுக்கல, நாங்க என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் சட்டத்தை மறுப்போம். நீ கொண்ட அந்த சட்டத்தை எல்லாத்தையும் நாங்க மறுப்போம் அப்படின்னு என்ன பண்றாரு? அறிவிக்கிறார். அப்ப ஒத்துழையாமை இயக்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே சட்ட மறுப்பு இயக்கத்தை பிளான் பண்ணியிருக்காரு காந்தி. ஏன்?
ஏன்னா அவர் சொன்ன 1 வருஷம் ஆகி இன்னும் எந்த மாற்றமும் வரலையே. சரியா? இப்படி நடந்து அவர் சொன்ன 1 பிப்ரவரி சொல்றாரு. ஆனா பிப்ரவரி 5 எண்ணி 4 நாள்ல பிப்ரவரி 5 எண்ணி 4 நாள்ல சௌரி சௌரா சம்பவம் நடக்குது. உங்களுக்கு தெரியும், சௌரி சௌராங்கிறது ஒரு கிராமம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகள் அங்க இருந்த போலீஸ் ஸ்டேஷனை அங்க உள்ள இருக்க போலீஸோட சேர்த்து எரிச்சிருவாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? 22 பேர் கொல்லப்பட்டாரு. சரியா? இந்த தகவல் கேட்ட உடனே காந்தி என்ன பண்ணிட்டாரு? இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கிட்டார். ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திட்டார். வேண்டாம், இன்னும் இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டார். இதை நிப்பாட்டின உடனே இதுக்கு காரணம் ஆக்சுவலா முழுக்க காரணம் யாரு? 22 போலீஸ்காரர்கள் இறந்து போனதுக்கான காரணம் யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விசாரணை வச்சா அது கண்டிப்பா காந்தி தான் இருப்பாரு இல்லையா? காந்தி தானே காரணம். அப்போ மார்ச் மாசம் அவரை கைது பண்ணிட்டாங்க. 1922 கைது பண்ணி, தம்பி குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்படின்னு. ஒத்துக்கலன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம இது என்னடா இருக்கு, அங்கேயோ ஒரு இடத்துல செத்து போனதுக்கு நானே காரணமா அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பேசியிருந்தா பேசியிருக்கலாம். சரியா? ஆனா காந்தி குற்றத்தை ஒத்துக்கிறாரு. சரியா? ஹி ப்ளீடட் கில்ட்டி. ஆமா சார், என் மேல தப்பு, அதனால குற்றத்தை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. எப்பயும் போல 6 வருஷம் ஜெயில் போட்டாங்க. 1922 ஜெயில போட்டாங்க. சோ மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு பையன் இல்லை, ஒத்துழையாமைக்கு அப்படியே கப்புன்னு சுப்புன்னு அடங்கிருச்சு. கப்பு சுப்புன்னு அடங்கிருச்சு. இதை நீங்க முக்கியமான ஒரு தகவல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 1920 தான் ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிச்சது. கரெக்டா? அதே 1920 தான் இந்தியாவுல முதல் எலெக்ஷனும் நடந்தது. அப்போ இந்த எலெக்ஷனுங்கிறதும் கவர்மெண்ட் நடத்துற விஷயம் தானே. அப்ப அதுலயுமே ஒத்துழைக்க கூடாதுங்கிறது தானே ஒத்துழையாமை இயக்கத்துடைய விஷயமா இருக்கும். அப்போ முதல் எலெக்ஷன்லயே காங்கிரஸ் கலந்து கொள்ளல. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே காங்கிரஸ் என்ன பண்ணல? காங்கிரஸ் தேர்தலில் பங்கு பெறவில்லை. அதனாலதான் தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஜெயிச்சது? நீதி கட்சி எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு ஃபர்ஸ்ட் சிஎம், மெட்ராஸ் மாகாணத்துடைய முதல் சிஎமாக வந்துட்டாங்க. நீதி கட்சியுடைய தலைவர்கள் வந்துட்டாங்க. அப்போ 3 வருஷமா 1920 முதல் எலெக்ஷன்ல பங்கு கொள்ளல. ஒத்துழையாமை இயக்கம் சொல்லி காந்தி சொன்ன பேச்சை கேட்டுட்டு யாரும் எலெக்ஷனுக்கு போகல. அடுத்த எலெக்ஷன் எப்போ வரும்? 1923 வருமா? இதே மாதிரி அப்பதான் கலெக்டர் வேலையை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுனா. அப்போ இப்ப ஐஏஎஸ்ங்கிற மாதிரி அப்ப என்ன எக்ஸாம்? ஐசிஎஸ், இம்பீரியல் சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதும். அந்த எக்ஸாம் எங்க? லண்டன்ல தான் நடக்கும். அதை இங்கிருந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சு, அதுவும் அதிகபட்ச மேக்ஸிமம் ஏஜ் என்ன தெரியுமா? 19 வயசு. இப்ப மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ? 19 வயசுக்குள்ள ஒருத்தன் கலெக்டர் ஆனாதான் முடியும். இப்ப ஆரம்ப வயசே 19 தான். வெள்ளக்காரன் பாருங்க, 19 வயசுல கலெக்டர் ஆயிரணும். ஒருத்தன் படிச்சு கஷ்டப்பட்டு கலெக்டர் வேலையை வாங்கிட்டு வந்து இந்தியால இறங்கலாம். காந்தி சொல்றாரு, எல்லாரும் அரசு வேலையை விடுங்கள், அரசு பள்ளிகளுக்கு செல்லாதீர்கள், அரசு மருத்துவமனைக்கு போகாதீங்க அப்படின்னு. அலிசவரன் சொல்றான், அரசாங்க உத்தியோகமா இருந்தாலுமே ராணுவத்துல வேலை செய்யாதீங்க, எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணாங்க, வேலையை விட்டுவாங்க எல்லாம் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. பாவம் அந்த 19 வயசு பேருக்கு என்ன தெரியும்? கரெக்ட் தான் போல, கலெக்டராகவே இருந்தாலும் 19 வயசு தானே. சரியா? என்ன நினைச்சாரு? சரி நம்மளும் நம்ம வேலையை விட்டுறலாம் அப்படின்னு கிடைச்ச வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. யார் அந்த நபர் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, நம்ம சுபாஷ் சந்திர போஸ் தான். சுபாஷ் சந்திர போஸ் தான். அப்ப காந்தி பேச்சை கேட்டு கிடைச்ச ஐஏஎஸ் வேலையை விட்டுவிட்டார். இந்திய சுதந்திரத்துல நான் போராட்டத்தில் ஈடுபடுகின்றேன், என்னை அர்ப்பணிக்கின்றேன், வேண்டாம் அந்த ஐஏஎஸ் பதவி போகட்டும் அப்படின்ட்டாரு. இந்த அளவுக்கு மண்டை கிளவி இருக்காங்க பாருங்க. ஏன்னா கிடைச்ச வேலையே வேண்டாமாங்களா? இப்பெல்லாம் விவரமான பிள்ளைங்க அப்படின்றீங்களா? சரி, அடுத்தது 1923 மீண்டும் எலெக்ஷன் வருமா? அப்ப 22 தூக்கி காந்தி உள்ள வச்சுட்டாங்க. காந்தி உள்ள வச்சோன்னே சரி, போராடின காந்தியே போயிட்டாரு, நம்ம நெக்ஸ்ட் இந்த எலெக்ஷன்லயாவது பங்கு கொள்ளலாம். போன எலெக்ஷன்ல தான் நம்ம உள்ள போய் கலந்துக்கல, இந்த எலெக்ஷன்லயாவது கலந்து கொள்ளலாம் அப்படின்னு காங்கிரஸ்ல ஒரு குரூப் சொல்லுது. கரெக்ட் தானே? சரி, போராட்டம் பண்றதுக்கு காந்தி இல்ல, தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றது? சரி எலெக்ஷன் வருது இல்ல, அந்த எலெக்ஷன்ல கலந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இன்னொருத்தர் என்ன சொல்லுவான், இல்ல காந்தி என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கவர்மெண்ட் கூட இந்த கவர்மெண்ட் வேண்டாம்னு நம்ம சொல்றோம்,
பிறகு அந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அதே எலெக்ஷன்ல போய் நீ பங்கு கொள்வியா? அப்புறம் இவ்வளவு போராட்டம் பண்ணதுக்கு என்னடா நியாயம் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லுது. இப்ப காங்கிரஸ் 2 குரூப்பா பிரிஞ்சிருச்சு. நான் சொல்றது புரியுதா? புரியல? புரியுது சார்? சரி, இப்ப காங்கிரஸ்ல போராட்ட காந்தியே இல்ல. நம்ம எலெக்ஷன்லயாவது பங்கு கொண்டு, ஏன்னா நம்ம காங்கிரஸ் என்ன ஜெயிச்சிரும், ஜெயிச்சிருமோ ஜெயிச்சிடாதா? ஜெயிச்சிரும். சரி, இந்த இந்த போராட்ட அலைய அப்படியே எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா ஓட்டு போட மாட்டாங்களா மக்களே? ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப ஜெயிச்சிடலாம், சிஎம் ஆயிடலாம். ஜெயிச்சா சிஎம் ஆயிடலாம். அப்புறம் மக்களுக்கு நாலு நல்ல விஷயமாவது செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் யோசிக்கிறாங்க. நியாயம் தானே? அந்த குரூப்புக்கு பேரு சிஆர். அந்த குரூப் சிஆர் தாஸோடைய தலைமையில இருக்கு. சரியா? ஆனா இப்ப அதே காங்கிரஸ் குரூப்ல இன்னொரு குரூப், எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம், காந்தி வரட்டும், காந்தி வரட்டும், நம்ம வந்தோடனே போராட்டத்தை நம்ம தொடரலாம் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லுது. அந்த குரூப் ராஜாஜியுடைய தலைமையில இருக்கு. அப்ப இந்த ராஜாஜியோட தலைமையில் இருக்கிற குரூப்புடைய இலக்கு என்ன? எந்த மாற்றமும் வேண்டாம் என்பதுதான் இலக்கு. அதனால அவங்கள நோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாற்றமும் வேண்டாம், நோ சேஞ்சர்ஸ், மாற்றத்தை விரும்பவில்லை. சரி, எலெக்ஷன் அட்லீஸ்ட் சரி ஒத்துழையாமை இயக்கமாவது புஷ்னு போயிருச்சு, எலெக்ஷன்லயாவது கலந்துட்டு சிஎம் கிஎமாவது ஒன்னு ஆயி தொலைவோம், அப்படியாவது இந்த மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்வோம் பாரு. இந்த சின்ன நண்டு சென்ற நீதி கட்சி எல்லாம் ஜெயிச்சிருச்சு பாரு. அப்படி என்ன பண்றாங்க, எலெக்ஷன்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் இப்ப 2ஆ இருக்கு. அப்ப காங்கிரஸோட தலைமையில போய் சேர முடியாது. ஏன்னா அந்த கட்சியிலேயே என்ன ஆச்சு, 2 பிளவா பிறந்துருச்சுலப்பா. அப்ப அதே பேர்ல போயிட்டு ஜெயிக்க முடியுமா? அதே பேர் இப்ப கட்சியை பிரிஞ்சிச்சு, வேற கட்சியில இருந்து பிரிஞ்சா நீங்க வேற பேர்ல வைக்கணும், அதே பேரை வைப்பீங்க. அப்ப சரி, இவங்களோட இலக்கு என்ன, சுயராஜ்யம். அதனால பேர் என்ன வச்சுட்டாங்க, சுயராஜ்ய கட்சின்னு வச்சுட்டாங்க, சுயராஜ்ய பார்ட்டி. சுயராஜ்யம் சுயராஜ்யம்னா என்ன? இந்த எலெக்ஷனே வேண்டாம்னு சொல்றது சுயராஜ்யம். ஆனா இருந்தாலும் அந்த பேரை வச்சா நம்ம போட்டு போட்டுருவாங்கன்ட்டு விவரமா என்ன பண்ணிட்டாரு சிஆர் தாஸ். சிஆர் தாஸ்னா சித்ரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ். அப்புறம் வந்து நேருடைய அப்பா மோதிலால் நேரு, இதெல்லாம் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ராஜாஜி அண்ட் கோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காந்தி வரட்டும், அண்ணா ஐயா தலைவர் வரட்டும், தலைவர் இல்லைனாலும் ஆடுறீங்களா நீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க தனியா பிரிச்சுட்டாங்க. அண்ட் சுயராஜ்ய கட்சி இப்போ எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருச்சு. ஆனா தமிழ்நாட்டுல ஜெயிக்கல, மத்த இடத்துல ஜெயிச்சிருச்சு. தமிழ்நாட்டுல மறுபடியும் நீதி கட்சி தான் வந்துச்சு. பிடிச்ச இடத்த விடவே இல்லை நீதி கட்சி. 13 வருஷம் கண்டினியூஸா பிடிச்ச ஆட்சி பண்ணிட்டான். ஏன்னா வந்த உடனே 3 வருஷத்துல அவங்க போட்ட சட்டா அப்படி. சரியா? நீதி கட்சி வந்து என்ன பண்ணாங்க, ஸ்கூல்ல முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டாந்து நீதி கட்சி. சரியா? இந்து அறநிலைத்துறை கொண்டாந்து நீதி கட்சி. பல்கலைக்கழகத்தை திறந்தது நீதி கட்சி. அண்ணாமலை பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இதெல்லாமே என்ன பண்ணா, நம்ம நிப்பாட்டி வச்சான். கோட்டா கொண்டாந்தான், கம்யூனல் கோட்டா. இப்ப நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த கோட்டா இருக்குல்ல, கோட்டா சிஸ்டத்தை முதல்ல கொண்டாந்தது நீதி கட்சி. பெண்களும் வாக்களிக்கலாம்னு உலகத்தில் முதல்ல சொன்னது நீதி கட்சி. சாப்பிட்றதுக்காக முதல்ல வாங்க. அப்ப இவ்வளவு நல்லது பண்ணா, அது சுயராஜ்யமே இருந்தாலும் காந்தியா இருந்தாலும் 2வது ஜெயிச்சு வர முடியுமா? வரல. சுயராஜ்ய கட்சி தமிழ்நாட்டுல ஜெயிக்கல. நான் சொல்றது புரியுதா? மீண்டும் என்னதான் வருது, நீதி கட்சி தான். 13 வருடங்களுக்கு தொடர்ந்து யாருதான், நீதி கட்சி தான். 13 இயர்ஸ். மறுபடியும் நீதி கட்சி எப்ப தோத்து போகுது, 1936 தான் தோத்து போகுது. அது வரைக்கும் மெட்ராஸ் மாகாணம் நீதி கட்சியோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. கண்டினியூஸா சிஎம் பதவி. நான் ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சாங்க, அது அப்படியே தொடர்ந்தா நம்ம இப்பயும் நம்ம செஞ்சுட்டு வரோம். ஓகேவா? நீதி கட்சிக்கு சுதந்திரம் முக்கியமா? சுதந்திரம் வந்தா என்ன, வராட்டி என்ன, எங்களுக்கு தேவை பேக்வேர்டு காஸ்ட், மோஸ்ட் பேக்வேர்டு எம்பிசி எஸ்சி எஸ்டி, அவங்களுக்கும் என்ன தேவை, அரசாங்கத்துல ஒரு பங்கு இருக்கணும். எல்லாத்துலயும் என்ன இருக்கணும், நாங்களும் ஒரு நபரா இருக்கணும். ஃபார்வர்டு காஸ்டே எல்லாத்துலயும் இருக்காங்க. உயர் சாதியினர்களே எல்லாமே என்ன பண்றாங்க, அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. இந்த அரசாங்கத்தையும் இந்த ராஜ மரியாதை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்ப நாங்களும் என்னப்புல, நாங்களே வேடிக்கை தான் பார்க்கணுமா? அப்ப நாங்களும் பங்கு கொள்வோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கம். அது வெள்ளக்கார ஆட்சி பண்றானா இல்லையாங்கிறதுலாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. இன்னும் சொல்ல போனா வெள்ளக்கார ஆட்சி பண்ணா அவங்களுக்கு சௌகரியம். ஏன்னா வெள்ளக்காரன் வாங்கிக்கலாம், பிடிக்கலாம். ஆனா மறுபடியும் காங்கிரஸை ஜெயிச்சு வந்தா உயர் சாதிக்கிட்டே போயிடும், அவன்கிட்ட வாங்க முடியாது. அதனால இந்த கான்செப்டே வேற, இவங்க போராட்டமே வேற. புரியுது? சரி, அப்ப மறுபடியும் என்ன ஆகுது, அப்படியே போகுது. ஆனா 1925 ரிலீஸ் பண்ணிடுறாங்க காந்தியை. 1925 என்ன பண்றாங்க, காந்தி வெளில வந்துடுறாரு.
உடல்நிலை காரணம், உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி இப்ப பாருங்க, இப்பவே அவர் இந்தியாவுக்கு வரும்போது அவர் வயசு 47, கரெக்டா? இந்நேரம் அவருக்கு வந்து என்ன இருக்கும், 47னா இந்நேரம் வந்து அவரு ஆச்சு 57 ஆயிருக்கு, சரிதானே? 57 கிட்ட ஆயிருக்கு. அப்ப சுயராஜ்ய கட்சியை தொடங்கினது யாரு? இப்ப பாருங்க, மோதிலால் நேருவும் CR தாஸ். எந்த மாற்றம் வேண்டாம், காந்தி வந்துட்டுன்னு சொன்னது யாரு? ராஜாஜின்னு சொல்லக்கூடாது. நோ சேஞ்சஸ், நோ நோ சேஞ்சஸ். சேஞ்சஸ். விரும்பாதவங்க. சௌரி சௌரா சம்பவம் நடந்தது 5 பிப்ரவரி 1922. 1922. சோ காந்தி முன்னாடியே வந்துடுறாரு. வந்துட்டு அவர் ஒன்றும் செய்யல, அவர் சும்மா தான் இருக்கிறாரு. சரியா? ஏன்னா பெரிதா எந்த மாற்றமும் இல்லை, இப்ப பிரச்சனையும் வரல. அண்ட் அந்த டைம்ல தான் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க, ஓகே 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் மீண்டும் ஒரு சட்டம் போடலாம். இந்த தேர்தலுக்கு 1919ல ஒரு சட்டத்தை போட்டோம், மான்டேகு செம்ஸ்போர்ட்னு ஒரு சட்டத்தை போட்டோம். அந்த சட்டத்துல ஏதாவது குறைநெறிகள் இருக்கா, ஃபீட்பேக் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, சைமன் ஆணையத்தை 7 பேர் கொண்ட குழு. சைமன் ஆணையம் இந்தியாவுக்கு வந்து வருது. அது எத்தனை பேர் கொண்ட குழு? 7 பேர் கொண்ட குழு. அதுல என்ன பிரச்சனை, ஒருத்தன் கூட இந்தியன் இல்லை, நோ இந்தியன் இன் திஸ். அதனால மக்கள் என்ன கொந்தளிச்சாங்க, வெளியே கோ பேக் சைமன், திரும்ப போ சைமனே அப்படின்னு வந்து போராட்டம் பண்ணாங்க. அண்ட் இந்த போராட்டம் என்னவாக மறுபடி காந்தி இதை என்னவா மாத்த பாக்குறாரு, வேற ஒரு போராட்டமாக கையில் எடுக்க பாக்குறாரு. அண்ட் அதுக்கு வந்து அவர் எடுத்த ஆயுதம் உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை, சட்ட மறுப்பு இயக்கமா வெடிக்குது 30கள்ல. சரியா? மறுபடியும் வெள்ளக்கார அதை கண்டுக்கவே இல்லை. சைமன் வந்தா, ஃபீட்பேக் கேட்டா, வட்டமசை போட்டா, 3 வட்டமசை நடந்தது. சரியா? 33ல வெள்ளையடிக்கை, 30 சட்டம் போட்டு போய்கிட்டே இருக்கிறோம், அவங்க கண்டுக்கவே இல்லை. இவர் உப்ப கையில் எடுத்தாரு, தண்டி யாத்திரை போனாரு, நான் போன மாதிரி எல்லாருமே போங்கடான்னு சொல்லி எல்லாத்தையும் பிரைன்வாஷ் பண்ணாரு. உப்ப போய் எடுத்தாரு, உப்பு எடுத்தா ஜெயில வச்சிருவாங்க. ஏன்னா சட்டத்தை மறுத்தா ஜெயில வச்சிருவாங்க. மீண்டும் வந்து ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு ஒத்துமை வந்துச்சு. யாருக்கும், காந்திக்கும் வெள்ளக்காரனுக்கும். வட்டமேசை மாநாடு சரி போய் கலந்து பார்ப்போம் வாங்க அப்படி வட்டமேசை மாநாடு போலான்னு போறாரு. 2வது வட்டமேசை மாநாடு போறாரு. ஆனா அங்க போனா அவர் இப்ப என்ன கேட்பாரு, எங்களுக்கு சுயராஜ்யத்தை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாரு. ஆனா அவன் எதுக்கு கூப்பிட்டுருக்கான், சைமன் அறிக்கையை விசாரிக்கதான் கூப்பிட்டுருக்கான். 31,000 அடுத்த சட்டம் போடலான்னு கூப்பிடுறான். ஓ பிரியாணி, இது பிரியாணி ஹோட்டல் அப்படின்னு இருக்கு, அங்க போய் நீங்க எனக்கு தயிர் சாதம் வேணும்னு கேட்டீங்கன்னா எப்படி கொடுப்பாங்க, தயிர் சாதம் கிடைக்கும், நாங்க பிரியாணி ஹோட்டல் போட்டிருக்கோம் அப்படிதான் கேட்போம். அப்ப வட்டமேசை மாநாடு எதுக்கு அழைக்கப்பட்டது, மீண்டும் புதிய சட்டம் ஒண்ணு போடணும், அதுல மாற்றம் கொண்டு அதை பத்தி பேசு, நீ அதை விட்டுட்டு என்ன சுயராஜ்யம் கத்திக்கிட்டு இருக்கிற அப்படி சொல்லணும்னா அப்ப திரும்பி வந்து என்ன பண்றாரு, இல்ல இவனுக்கு சரிப்பட்ட மாட்டானு, மீண்டும் கண்டினியூ பண்ணு, சட்டமறுப்பத்தை கண்டினியூ பண்ணு, அப்படி சட்டமறுப்பத்தை கண்டினியூ பண்ண. இது அழகா பயன்படுத்திட்டாரு அம்பேத்கர். இதான்டா சான்ஸ் உள்ள புந்து கேமாடி என்ன பண்ணிட்டாரு, அட்ரான்னு சொல்லிட்டு என்ன வாங்கிட்டு விருது வாங்கிட்டு, கம்யூனல் அவார்ட். ராம்சே மெக்டொனால்டு பிஎம்ஆ இருந்தாரு, அப்ப அவருக்கு வாங்கிட்டு. அதனால இவருக்கு ஒரு டிசி மாறிச்சு, ஏன்னா நாங்க எதுக்கு போராடிட்டு இருக்கோம், நீ எதுக்கு போராடிட்டு இருக்கிற அப்படின்றதுனால 2 பேருக்கு சண்டை வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஃபைனலா அம்பேத்கர் அடக்கிட்டாரு. சரியா? கம்முனு போறியா இல்ல நான் உண்ணாவிரதம் பண்ணி உன் பேரை கெடுக்கவா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு பண்ணி அம்பேத்கரை தள்ளி விட்டாரு. மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ஒரு சட்டம் அவன் எப்பயும் போல சட்டத்தை போட்டு அவன் போயிட்டே இருந்தான். இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு சட்டம்னு. மறுபடியும் டாபிக் இல்லைன்னா காந்தி என்ன போயிட்டாரு, சைரன்ல போயிட்டாரு. மறுபடியும் உலகப்போர் வர வரைக்கும் வெயிட்டிஸ். மிச்சத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.